ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா. ஸ்ரீமத் ஸ்வேதாத்ரிபர்த்துர் நிரவதி கருணாலப்ததாஸ்யானுபாவः தீமஸ்ரீர் விஷ்ணு சித்தான்வய சுபகஜனிக ஸ்ரீனிவாசாரிய சுனுகோ சாந்த்யௌதார்ய பிரபோத பிரகிருதி சுபகுணாவாச பூமிர் மகாத்மா श्रीमान् श्री सौम्य नारायण गुरुरिगमे मानसे सन्निधत्ताम्. ஆச்சாரியன் திருவடிகளுக்கு பல்லாண்டு. இன்று ஒரு சுபதினம், தைஹஸ்தம். நம்ம எல்லாருக்கும் நன்னா தெரியும். தைஹஸ்தம் அப்படிங்கிறது கூரத்தாழ்வானுடைய திருநக்ஷத்திரம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அதோட ஒரு சிறப்பு என்னன்னா, அனத்தியன காலம் முடிஞ்சு திருப்பல்லாண்டு தொடக்கம் அப்படிங்கிறது தைஹஸ்தத்துலதான் நம்ம பெரியவா சொல்லியிருக்கா. அந்த முறைதான் நம்ம ஃபாலோ பண்ணின்னு வந்துட்டு இருக்கோம். தைஹஸ்தத்து அன்னைக்குதான் அனத்தியன காலம் முடிஞ்சு அத்தியன காலம் ஆரம்பிச்சு பல்லாண்டு திருப்பல்லாண்டு துவக்கம் அப்படிங்கிற ஒரு நன்னாள். அதுவும் கூரத்தாழ்வானுடைய திரு அவதார தினத்திலே நல்ல ஒரு சுபதினமாக அமைஞ்சிருக்கு. அந்த கூரத்தாழ்வானுடைய வைபவத்தை தான் இன்னைக்கு நாம எல்லாரும் போதையந்த பரஸ்பரமா அனுபவிக்க போறோம். அடியனுக்கு பெரிய பெரிய பூர்வாச்சாரியர்கள்லாம் கூரத்தாழ்வானுடைய வைபவத்தை வாசா மகோச்சரம் அப்படிங்கிறா. அதாவது வாயால சொல்லி முடிக்க முடியாது அப்படிங்கிறா. அடியேன் ரொம்ப நீச்சை, என்னால சொல்றதுக்கு தெரியவும் தெரியாது, சொல்வதற்கு முடியவும் முடியாது. இருந்தாலும் போதையந்த பரஸ்பரம் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பாகவதர்கள் ஒரு 10 பேர் சேர்ந்தா பகவானுடைய கல்யாண குணங்களையும் பாகவத குணங்களையும் பேசுறா போல இன்னைக்கு கூரத்தாழ்வானுடைய வைபவத்தை நாம எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்க போறோம். அதுல எதுவும் குற்றம் குறைகள் இருக்கும், நிச்சயமா பெரியவா அதை சமிக்கணும்னு பிரார்த்திச்சுட்டு அடியனுடைய உரையை தொடங்குறேன். ஸ்ரீவத்ஸ சின்ஹமிஸ்ரேப்யோ நம உக்தி மதீமகே யதுக்தயஸ்த்ரை கண்டே யாந்தி மங்கள சூத்ரதாம். அதாவது வேதமானது, வேத மாதா ஒரு பெண்ணா நம்ம பூர்வாச்சாரியர்கள் உருவகப்படுத்துறா. அப்போ அந்த பெண்ணுக்கு கணவன் யாருன்னா சாட்சாத் அந்த ஸ்ரீமன் நாராயணன் தான். வேதமே ஒரு பெண், அவளுக்கு கணவன் ஸ்ரீமன் நாராயணன். எப்படி ஒரு பெண்ணானவள் நிறைய ஆபரணங்கள்லாம் சூட்டிப்பாளோ அது போல இந்த வேத மாதா நிறைய ஆபரணங்கள்லாம் சூட்டிக்கிறாளாம். எப்படி அப்படின்னா நம்மளை போல இல்ல. இந்த நகை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீசுக்திகளை ஆபரணமா சூட்டிக்கிறா. பராசர பட்டர் ஒரு ஸ்ரீஸ்துதி பண்ணினா அதை ஒரு வளையலா சாத்திக்கிறாளாம் வேதமாதா. தேசிகன் ஒரு கிரந்தம் பண்ணினா அதை நெத்திச்சூட்டியா சாத்திக்கிறாளாம். மணவாள மாமுனிகள் ஒரு கிரந்தம் பண்ணினா அதை ஒட்டியானமா சாத்திக்கிறாளாம். இப்படி வேத மாதா என்ன பண்றா, நாச்சியார் சாதிக்கிறாளே, சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்று அணைய பல்கலனும் யாமணிவோம்னு நாச்சியார் பூமி பிராட்டி சாதிக்குமா போல இந்த வேத மாதா ஆனவள் ஆபரணங்கள்லாம் சாத்திக்கிறா. அது ஆழ்வார் ஆச்சாரியுடைய ஸ்ரீசுக்திகளை தான் சாத்திக்கிறா. ஆனா ஒரு பெண்ணுக்கு எத்தனை ஆபரணங்கள் இருந்தாலும் அவளுக்கு ரொம்ப முக்கியம் மாங்கல்யம் இல்லையா? அந்த மங்களசூத்திரம் அப்படின்னு சொல்லப்படுற மாங்கல்யம். அந்த மாங்கல்யமா வேத மாதா எதை சாத்தின்னு இருக்கா அப்படின்னா பஞ்சஸ்தவம். பஞ்சஸ்தவம்னா அந்த கூரத்தாழ்வான் அருளிய பஞ்சஸ்தவத்தை தான் வேத மாதா தன் கழுத்துல என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா ஒரு மாங்கல்யமா சாத்தின்னு இருக்காளாம். திரையீகண்டே, திரையின்னா வேதம், 3 வேதங்கள். 4 வேதங்கள் சொல்லப்பட்டாலும் நமக்கு பிரபலமா சொல்லப்படுறது ரிக்யஜுசாமம் அப்படிங்கிற ஒரு 3 வேதங்களை தான் பிரபலமா நம்ம அத கடைபிடிக்கிறோம். அப்ப திரையீகண்டே யாந்தி மங்கள சூத்திரதாம்னு அந்த 3 வேதங்களுமே இந்த கூரத்தாழ்வானுடைய ஸ்ரீசுக்திகளான பஞ்சஸ்தவத்தை தான் மாங்கல்யமா கழுத்துல சாத்தின்னு இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு வைபவம் உடையவர் இந்த கூரத்தாழ்வான். அதை பத்தி அடியன் என்ன சொல்லிட முடியும்? ஏதோ அடியன் அறிஞ்சவரை தெரிஞ்சவரை படித்தவரை ஏதோ சிறிய மதி கொண்டு உங்கள்கிட்ட விண்ணப்பிக்கிறேன். இப்படி கூரத்தாழ்வான் ரொம்ப பெருமை பெற்றவர். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எம்பெருமானுடைய பெருமையை சொல்ல முடிஞ்சாலும் பெருமானாராகிய ராமானுஜருடைய பெருமையை சொல்ல முடியாது. எம்பெருமானாராகிய அந்த ராமானுஜருடைய பெருமையை சொல்ல விழைந்தாலும் கூரத்தாழ்வானுடைய பெருமையை சொல்லியே முடிக்க முடியாது. அப்படிதான் ஆச்சாரியர்கள் சாதிக்கிறார். வாசா மகோச்சரம் அப்படின்னா வார்த்தைக்குள்ள அடங்க முடியாத பெருமை பெற்றவர் நம் சுவாமி கூரத்தாழ்வான் அப்படின்னு. அது ஒரு பெரிய கடலாம். இப்ப நீங்க பார்த்தேன்னா கூரத்தாழ்வானுக்குன்னு நம்ம உபன்யாசம் பண்ணணும் அப்படின்னு
கருத்துக்களை சேகரிக்கணும்னு போனா எதை எடுக்கிறதுனே தெரியாது. ஐதிஹ்யங்களும் நிறைய சரித்திரங்களும் அவரோடது போயிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சமுத்திரத்துல ஒரு நீர் திவல மாதிரி ஒரு டிராப் மாதிரி கொஞ்சோண்டு தான் அனுபவிக்க போறோம். அவ்வளவு ஒரு வைபவம் படைத்தவர் சுவாமி கூரத்தாழ்வான். இவர் கூரம், காஞ்சிபுரத்துக்கு ஒரு 10 மைல் தொலைவுல கூரம் அப்படின்னு ஒரு கிராமம், அந்த தேசத்துல அவதாரம் பண்றார். அவருடைய தந்தையார் பெயர் அனந்தன் அப்படின்னு, தாயார் பெயர் கமலா அம்மையார் அப்படின்னு பேரு. இப்போ இவருக்கு பிறந்த போது இவ தாய் தந்தை வச்ச பேர் என்ன அப்படின்னா ஸ்ரீவத்ச சின்ஹ அப்படின்னு, திருமரு மார்வன். தமிழ் படுத்தினா அப்படியே திருமரு மார்வன் அப்படின்னு பேரு. ஏன் அப்படின்னா மார்புல மருவோட பிறந்தாராம். எம்பெருமானுக்கு தான் சொல்லுவோம் மார்புல மரு இருக்கும், அதுல பிராட்டி இருப்பா அப்படின்னு. இந்த கூரத்தாழ்வானும் மருவோட பிறந்தார், அதனால திருமரு மார்வன் ஸ்ரீவத்ச சின்ஹர் அப்படின்ற திருநாமத்தை பெற்றோர்கள் இடுகிறார்கள். அப்போ யார் கூரத்தாழ்வான அவதாரம் பண்ணினா அப்படின்னு பார்த்தா, எம்பெருமானுக்கு ஆதிசேஷன் எப்பவும் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார் பரமபதத்துல. அப்போ ஆதிசேஷன் ஒழிவில் காலம் எல்லாம் உடனாய் மண்ணின் வழிவிலா அடிமை செஞ்சுட்டு இருக்கார் எப்பொழுதும் எம்பெருமானுக்கு இந்த ஆதிசேஷன். அடுத்தது ராமன அவதாரம் பண்ணினப்போ லக்ஷ்மணனா லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹா அப்படின்னு கைங்கரிய செல்வத்தையே உடைய அந்த லக்ஷ்மணன் எப்பவும் எம்பெருமானார் சக்கரவர்த்தி திருமகனான அந்த ராமனுக்கு விடாம கைங்கரியம் பண்ணினா. அடுத்தது கிருஷ்ணனாக பிறந்த போதும் இவர் என்னவா பிறந்தார் அப்படின்னா பலராமனா பிறந்தார், அண்ணனாதான் பிறந்தார். இருந்தாலும் கிருஷ்ணனுக்கு கைங்கரியம் பண்ணினார் அவர். அதனால ஆதிசேஷனே கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காராம். பெருமாளுக்கு தோணித்தான் தானும் கைங்கரியம் பண்ணணும் இந்த ஆதிசேஷனுக்கு அப்படின்னு. சாட்சாத் அந்த ஸ்ரீமன் நாராயணனே என்ன பண்ணினா அப்படின்னா கூரத்தாழ்வானா திருவதாரம் பண்ணினார். மார்புல மருவோட பிறந்தார் இல்லையா, எம்பெருமானுக்குரிய அடையாளமான அந்த மார்புல மருவோட பிறந்தார். அப்போ இப்போ ராமானுஜரா அதான் ஆதிசேஷன் அவதரிச்சிருக்காரு, அதனால அவருக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு சாட்சாத் எம்பெருமானே கூரத்தாழ்வானாக அவதரித்தார் அப்படின்னு தான் நம்ம ஆச்சாரியர்கள் சாதிக்கிறா. அப்போ கூரத்தாழ்வான் அவதாரம் பண்றார் 1010வது வருஷம். இவர் 7 வருடம் எம்பெருமானாரோட பெரியவர், வயதிலே மூத்தவர். ஆனா எம்பெருமானார தன் ஆச்சாரியனாக கொண்டார். எப்படி மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாருக்கு 16 வயசு இருக்கும் பொழுது புளிய மரத்தடியில மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரை சந்திக்கிறார். அப்ப மதுரகவி ஆழ்வாருக்கு 100 வயசு. ஆனாலும் ஒரு கேள்வி கேட்டார், செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் அது எத்தை தின்று எங்கே கிடக்கும் கேட்க அதுக்கு சரியான பதில நம்மாழ்வார் சொல்ல, இனிமே நீர்தான் நமக்கு ஆச்சாரியன்னு 16 வயசு நம்மாழ்வாருக்கு 100 வயசு மதுரகவி ஆழ்வார் சிஷ்யனானார். அது மாதிரி இங்க பார்த்தேன்னா 7 வயசு இவர் அவரை விட என்னன்னா பெரியவர். 1010வது வருஷம் தை ஹஸ்தத்துல திருவதாரம் பண்ணினார். நம்ம சுவாமி ராமானுஜர் 1017வது வருஷம்தான் அவதாரம் பண்ணினார். இருந்தாலும் சிறியவராக இருந்தாலும் ராமானுஜரையே தன்னுடைய ஆச்சாரியனாக வரித்தார் சுவாமி கூரத்தாழ்வான். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நற்பண்புகள், சின்ன வயசுலயே ரொம்ப ஆத்ம குணங்கள் நிறைய இருந்துதான். அவ தாயார் ரொம்ப சின்ன வயசுலயே பரமபதம் அடைஞ்சுடுறா. ஆனா அவ அப்பா திரும்ப கல்யாணம் பண்ணிக்கலையாம். அப்போ சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, ஏதாவது ஒரு ஆசிரமத்துல நம்ம கரெக்டா நிக்கணும் அப்படிங்கறத சாஸ்திரம் சொல்றது. ஒண்ணு கிரகஸ்தாசிரமத்துல இருக்கணும், இல்ல வானப்பிரஸ்தத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்றது. ஆனாலும் கூரத்தாழ்வனுடைய தகப்பனார் என்ன பண்ணினாரா, மனைவி இறந்தப்ப மறுமணம் பண்ணிக்கலையாம். ஏன்னா இவன் பரம பாகவதனா இருக்கா, நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னா என்னோட மனைவி இந்த கூரத்தாழ்வனை நன்னா நடத்தல அப்படின்னா எனக்கு பெரிய பாகவத அபசாரம் ஆயிடும், அதனால நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு அப்படியேதான் அவர் அந்த குழந்தைய தானேதான் வளர்த்தார் அப்படின்னு பாக்குறோம். ஏன்னா சின்ன வயசுலயே அந்த ஆத்ம குண பண்புகளானது கூரத்தாழ்வான் கிட்ட அப்படியே ஒளிவிட்டுதான். அதை பார்த்து அவரே பயப்பட்டார், இவருக்கு ஏதாவது ஒரு கெடுதல் நம்ம பண்ணிட்டோம்னா அது பாகவத, ஒரு அப்பா குழந்தைய பார்த்து பயப்படுறாரு, பாகவத அபசாரம் ஆயிடுத்துன்னா என்ன பண்றது அப்படின்னு அவருடைய ஆத்ம குணங்களை சொல்லி முடிக்க முடியாது. பக்தி ஆகட்டும், ஞானம் ஆகட்டும், வைராக்கியம், பாண்டித்யம், அனுஷ்டானம், ஆச்சாரிய பக்தி முக்கியமா ஒரு சிஷ்யன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆச்சாரிய பக்தியிலே நிலை நின்றவர் நம் சுவாமி கூரத்தாழ்வார். பகவத் பக்தி, அகங்காரம்ங்கிறது துளி கூட கிடையாது அவருக்கு. அதைத்தான் நம்முடைய அமுதனார் ராமானுஜ நூற்றந்தாதி பாசுரத்துல சாதிக்கிறார். மொழியை கடக்கும் பெரும்புகழான் வஞ்சமுக்குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடிய பின் வழியை கடக்கும் இராமானுசன் புகழ்பாடி அல்லா வழியை கடத்தல் எனக்கினியாதும் வருத்தமன்னே அப்படிங்கிறார்.
திருவரங்கத்து அமுதனார். திருவரங்கத்து அமுதனார் கூரத்தாழ்வான் மூலமாதான் எம்பெருமான ஆசிரியிச்சார் இல்லையா? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச சரித்திரம். எம்பெருமானாருக்கு ஸ்ரீரங்கம் கோவில் சாவி தேவைப்பட்டது. பெரிய பெரிய கோவில் நம்பின்னு அமுதனாருக்கு பேரு. அவர் கொஞ்சம் இவர் சொன்னபடி, ராமானுஜர் சொன்னபடி சீர்திருத்தங்கள் செய்வதற்கு முன் வரல. அப்ப எம்பெருமானாருக்கு அங்க கைங்கரியங்களை தடையில்லாம பண்ண முடியல. அப்ப என்ன பண்ணினார்? இப்படி இருக்கே, திரும்ப காஞ்சிபுரத்துக்கு திரும்ப போயிடலாமான்னு எம்பெருமானார் யோசிக்கும் போது கூரத்தாழ்வான் தான் சொல்ற, எம்பெருமான் தான் நம்மள அங்கேயிருந்து இங்க கூட்டின்னு வந்திருக்கான், அவனே ஒரு வழிகாட்டுவான், நீர் பேசாம இருன்னு கூரத்தாழ்வான் உடையவரை சொல்லிடுறார். இருந்துட்டு இருக்கா ஸ்ரீரங்கத்துல. ஆனா எம்பெருமானார் இடத்துல பொறுப்பு இல்ல. ஸ்ரீரங்கம் கோவில் பொறுப்பு அப்போது இல்ல. அப்போ பெரிய கோவில் நம்பியாகிய இந்த திருவரங்கத்து அமுதனார் என்ன பண்றார் அப்படின்னா, அவ அம்மா பரமபதிச்சுடுறா. அப்போ 11வது நாள் ஏகாகம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு காரியத்துக்கு அவளுக்கு போக்தா தேவைப்படுறது. இப்ப ஸ்ரார்த்தம் நடந்தா ஸ்ரார்த்த போக்தா வருவாளோ இல்லையோ, அது மாதிரி போக்தா தேவைப்படுறது. அவருக்கு ஆள் கிடைக்கல. அவர் என்ன பண்றாரு, எம்பெருமானாற்று வந்து கேட்கிறாரு, உங்க சிஷ்யர்கள்ல யாரையாவது ஸ்ரார்த்த போக்தாவா அடியனுடைய கிரகத்துக்கு அனுப்பிச்சு வைக்கணும்னு கேட்கிறாரு. அப்போ எம்பெருமானார் சரின்னு சொல்லிடுறாரு. ஏன்னா அந்த காலத்துல ஏகாகம் அப்படின்னு 11வது நாள் ஸ்ரார்த்த போக்தாவா இருந்தான்னா ஒரு வருஷத்துக்கு அவ திரும்ப வேற எங்கேயும் சுபகாரியங்கள்ல கலந்துக்க கூடாது, வேற எங்கேயும் இந்த மாதிரி காரியங்கள்லயும் கலந்து கூடாதுன்னு சில நியமங்கள்லாம் இருந்தது. அதனால யாரும் ஒத்துக்க மாட்டா. ஏன்னா இறந்தவாழ அப்படியே வரிக்கிறது தான் அந்த 11வது நாள் ஏகாகத்துல நடக்கிறதுங்கிறது. அதனால யாரும் ஒத்துக்க மாட்டா. ஆச்சு, அவர் அமுதனார் போனார். இவர் கூரத்தாழ்வான பார்த்தார் எம்பெருமானார். சுவாமி தேவரீர் திருவுள்ளமாகி அடியன் கட்டாயம் போயிடுறேன்ட்டு. எவ்வளவு பெரிய செல்வந்தர், இன்னும் நம்ம அதை பார்க்கல. அதாவது கூரத்துல இவ அப்பா வந்து மிகப்பெரிய செல்வந்தர். அந்த ஊருக்கு ஒரு ஜமீன் மாதிரி சிற்றரசர் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்டவர் நல்ல தடியாராதன கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு அப்புறம் இவர் பெரியவர் ஆனார். கூரத்தாழ்வான் பெரியவர் ஆன பிறகு என்ன பண்ணினார், இவர் இந்த கூரத்தாழ்வான் கிட்ட அந்த நாட்டை அந்த இடத்தை ஒப்படைச்சிட்டு அவர் திருப்பதிக்கு போயிட்டார் கைங்கரியம் பண்றதுக்காக. சிறந்த செல்வம் உடையவர். அவருடைய செல்வத்தை பார்த்து பெருந்தேவி பிராட்டியே மகிழ்ந்தாங்கிறத பார்க்க போறோம் பின்னாடி. அப்போ அப்படிப்பட்டவர் என்ன பண்ணினார் அப்படின்னா, எம்பெருமானார் சொல்ல அமுதனாருடைய கிரகத்துக்கு ஸ்ரார்த்த போக்தாவா 11வது நாள் ஏகாக கைங்கரியத்துக்காக போறேன்னு அவர் ஒத்துண்டார். அப்படி ஒரு வினயம், ஆச்சாரிய பக்தி. இது வந்து ஆச்சாரியன் என்ன சொல்றாரோ அப்படியே கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து கூரத்தாழ்வான் எடுத்துக்காட்டு. இந்த ஒரு குணத்துக்கு தான் எடுத்துக்காட்டா அப்படின்னு கிடையாது. அவருடைய குணங்களை சொல்லி முடிக்கவே முடியாது. அதுக்கு எடுத்துக்காட்ட நம்மளால சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட கல்யாண குணங்களை உடையவர் கூரத்தாழ்வான். இப்படி ஆச்சாரிய பக்தியிலையும் பகவத் பக்தியிலையும் அகங்காரம் எல்லாமே ரொம்ப வினயஸ்வரூபியா இருந்தாராம் நம் கூரத்தாழ்வான். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுது எழு என் மனநேன்னு நம்மாழ்வார் முதல் பாசுரம் திருவாய்மொழியில பாடுறார். அப்படின்னா தொழுது எழு, தொழுதாதான் எழ முடியும், கீழே விழுந்தாதான் எழ முடியும். அப்படி ஒரு ஐதீகம் காமிக்கிற இடத்துல என்னன்னா, வெள்ளம் அடிச்சுட்டு வந்தது அப்படின்னா பனைமரமோ தென்னை மரமோ எல்லாம் அந்த வெள்ளத்தோடைய வேகத்துல அடிச்சுட்டு போயிடுவோம். ஏன்னா அது உயர்ந்திருக்கோங்கிற அகங்காரம் உண்டு. ஆனா இந்த நாணல் செடி இருக்கே, அது என்ன பண்ணுவோம்னா வெள்ளம் வரும்போது அப்படியே தலை சாஞ்சிடும் கீழே. அதுக்கப்புறம் வெள்ளம் வத்தின பிறகு மெதுவா ஏந்துருமா. தொழுது எழு அப்படின்னா கீழே விழுந்து எழுந்திருக்கணும் அப்படின்னு ஆழ்வார் காமிச்சார் முதல் பாசுரத்துல. நாணலானது எப்படி வெள்ளப்போக்குல கீழே விழுந்துட்டு திரும்பவும் எழுமோ அது போல வினயத்தை உடையவர் நம் கூரத்தாழ்வான். அப்போ ராமானுஜபுரந்தாதி பாசுரத்துல பார்க்கும் பொழுது முக்குறும் பருத்தவன் அப்படின்னு அதுல பாக்குறோம். மொழியை கடக்கும் பெரும் புகழான் அப்படின்னா, மொழி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு லாங்குவேஜ் இருக்கிறதுனாலதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன சொல்லணுமோ என்ன வெளிப்படுத்தணுமோ அதை வந்து நம்ம தெரிவிக்கிறோம். மொழி மூலமாக தான் ஒருத்தர் நல்லவரோ இல்ல ஒருத்தரோட பெருமையை சொல்லணுமோ இல்ல நம்ம மனசுல இருக்கிறத சொல்லணுமோ நம்மளுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தணும் அப்படின்னா மொழியை கொண்டுதான் சொல்ல முடியும். அப்போ மொழிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மொழி இல்லாட்டி எதையுமே தெரிவிக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த மொழியை கடக்கும் பெரும்புகழ் அப்படின்னு சொல்றா. அப்போ மொழியால இவரை சொல்லிடும். அந்த மொழி தமிழ் மொழியே இருக்கு. இப்போ கூரத்தாழ்வான் ரொம்ப பாண்டித்யம் உடையவர், ரொம்ப நல்லவர், ரொம்ப கருணை உடையவர் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னா சொல்ல முடியாது. இல்ல அவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிண்டே போலாமான்னா அவ்வளவு சொல்லி முடிச்சாலுமே அவருடைய பெருமையை சொல்லவே முடியாதாம். ஒரு பண்டிதரை வச்சு கூரத்தாழ்வானுடைய பெருமையை சொல்ல முடியுமா அப்படின்னா அந்த பண்டிதராலையும் சொல்ல முடியாது.
அறிவில்லாத அஜ்ஞானமா இருக்கிறவாளாலையும் சொல்ல முடியாது. மொழியே திணறுதான் இந்த கூரத்தாழ்வான எந்த வார்த்தைகளால விவரிக்கிறது. இவருடைய கல்யாண குணங்களை, இவருடைய பாண்டித்யத்தை, இவருடைய பக்திய எந்த வார்த்தையை வச்சு சொன்னா ஏற்றமா இருக்கும்? மொழி திணறுதான். அப்போ மொழியிட்டையே வார்த்தையே இல்ல. மொழியை கடக்கும் அப்படின்னா அதெல்லாம் கடந்த புகழை உடையவர் நம் கூரத்தாழ்வான். மொழியை கடக்கும் பெரும் புகழான். வெறும் புகழ் இல்ல, பெரும் புகழான். மொழியை கடக்கும் பெரும் புகழான் நம் கூரத்தாழ்வான் அப்படின்னு சொல்றார். அப்போ என்ன மதம் அப்படின்னு 3 மதங்களை சொல்லியிருக்கா. இதுல முக்குறும்பருத்தவர் அப்படின்னு சொல்றா. முக்குறும்பு அப்படின்னா 3 மதங்கள்: தனமதம், வித்யா மதம், ஆபிஜாத்திய மதம் அப்படிங்கிறார். ஒரு மனுஷனுக்கு எது இருக்கக்கூடாது அப்படின்னா தனம். கூரத்தாழ்வானுக்கு நிறைய தனம் இருந்தது. ஒரு ஊருக்கே அவர் சிற்றரசர், ஒரு ஜமீன் மாதிரி இருந்தார். நிறைய பணம் இருந்தது. அவருடைய திருமாளிகையில 24 மணி நேரம் கதியாராதன கைங்கரியம் நடந்துட்டே இருந்தது. அப்படிப்பட்ட தனவான். ஆனா தன்னிடத்துல தனம் இருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன அகங்காரம் கூட அவருக்கு கிடையாதாம். தனமதம். வித்யா மதம், நல்ல சாஸ்திரத்துல நேரத்துல அவருக்கு உபநயனம் பண்ணி வச்சா நிறைய சாஸ்திரங்களை எல்லாம் அதிகரித்தார் அவர். எம்பெருமானார்கிட்ட தான் பின்னாடி பஞ்சசமஸ்காரம் கல்யாணம் ஆகி வாங்கிட்டார். அவ்வளவு சாஸ்திரங்கள் எல்லாம், இதிகாச புராணங்கள் எல்லாம் படிச்சவர். ஆனா வித்தை, தனக்கு இவ்வளவு தெரியும், தான் நல்ல அறிவாளி அப்படிங்கிற அந்த வித்தையினுடைய கர்வம் சுத்தமா கிடையாதாம். தனமதமாச்சு, வித்யா மதமாச்சு, ஆபிஜாத்திய மதம் அப்படின்னு சொல்ற. ஆபிஜாத்தியம்னா சிறந்த குலம். இவர் ஹாரீத்த குல திலகர்னு சொல்லுவா. ஹாரீத்த குலத்துல பிறந்தவர் இவர். தான் நல்ல குலத்துல பிறந்திருக்கோம், நான் உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கேன். ஏன்னா நமக்கே இருக்கும் சில சமயங்கள்ல நம்மளோட தாழ்ந்த குலத்துல இருக்கிறவாளை பார்க்கும் பொழுது நமக்கு தோணும், அப்போ இவா தாழ்ந்த குலம் தானே, நம்மளை விட இவாளுக்கு ஆச்சாரம் கம்மியா தான் இருக்கும், நம்மள மாதிரி இருக்க மாட்டா அப்படிங்கிறது மனசுல நிச்சயமா படும். ஆனா கூரத்தாழ்வான் ஒரு நொடி கூட, ஒரு சமயம் கூட அந்த மாதிரி ஒருத்தரையும் நினைச்சதே கிடையாதான். அப்போ தனமதம், வித்யா மதம், ஆபிஜாத்திய மதம் அப்படின்னு இந்த பாசுரத்துல 3 மதமாகி அந்த குழி, படுகுழி, இந்த அகங்காரம் 3ம் இருந்ததுன்னா நம்மள படுகுழியில தள்ளிடுமா. அந்த குழியை கடந்தவர்னு ஒரு பாடம் உண்டு. தன்னை அண்டியவர்களை கடக்க செய்தவர் அப்படின்னு இவர் அண்டினவா அந்த முக்குறும்பா அறுத்துடுவா அப்படிங்கிற ஒரு பாடமும் உண்டு. மொழியை கடக்கும் பெரும்புகழான் வஞ்ச முக்குறும்பான் குழியை கடக்கும் நம் கூரத்தாழ்வான் அப்படிங்கிற. அதாவது கூரத்தாழ்வான் இவ்வளவு புகழுடையவர். ஆனா இவருக்கு நம்ம அடிமையா, நம்ம சேஷத்துவம் உடையவாளா அப்படின்னா அப்படி சொல்லலையா. நம் கூரத்தாழ்வான். இப்ப நம்ம கூட சொல்ல முடியறது இந்த பாசுரத்தை. நம் கூரத்தாழ்வான் நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையோ. நம்ம எல்லாம் எவ்வளவு தாழ்ந்தவா, நம்ம கூட அவரை நம் கூரத்தாழ்வான். ஏன்னா பெருமாள் தான் நம்மளை பார்த்து சொல்லணும். தொண்டடிப்பொடியாழ்வார் திருமாலையில சொல்வார், அழியன் நம் பையல் என்ன ரொம்ப கொள்கைவாரே அப்படின்னு. பெருமாள் நம்மளை பார்த்து இவன் நம்ம வயலாக்கும் அப்படின்னு நம்மள அபிமானம் பண்ணணும், அப்படி நடந்துக்கணும். ஆனா இந்த இடத்துல எப்படின்னா நம்ம அபிமானமா நம் கூரத்தாழ்வான் சொல்லும்படிக்கு சௌஷீல்ய குணத்தை உடையவரா இந்த கூரத்தாழ்வான். குழியை கடக்கும் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடிய பின். ஏன்னா அமுதனார் என்ன பண்ணினார் நம்ம பார்த்தோம். அவ அம்மாவோட ஏகாகத்துக்கு இவர் போனார். அவர் நிறைய தனங்கள்லாம் கொடுத்தார். கொடுத்த பிறகும் ராமானுஜர் சொல்லிதான் அம்சர். இந்த சரித்திரத்தை இப்பவே பார்த்துடலாம். ராமானுஜர் சொல்லிதான் அம்சர், நீ போகணும், அவர் எல்லாம் கொடுப்பார். சாப்பிட்டு முடிச்ச பிறகு அவர் தனங்கள்லாம் கொடுத்த பிறகு திருப்தியான்னு கேட்பார். திருப்தி இல்லைன்னு சொல்லிடுன்னு ராமானுஜர் சொல்லி கொடுத்துருப்பார். ஏன் அப்படின்னு கேட்டா, கோவில் சாவி வேணும் அப்படின்னு கேட்டுடும். கோவில் சாவியை வாங்கிட்டு வந்துடும் ராமானுஜர் சொல்லிதான் அனுப்பிச்சிருப்பார். அப்ப இங்கேருந்து போனார். ஏகாகத்துக்குரிய இதெல்லாம் பண்ணினார். எல்லாம் முடிஞ்சது, தத்யாராதனை எல்லாம் முடிஞ்சது. அவர் தனங்கள்லாம் கொடுத்தார். திருப்தியான் கேட்டார். இல்ல அதிருப்தோஸ்மி அப்படின்னு சொன்னார். திருப்தோசின்னு கேட்டார். இவர் அதிருப்தோஸ்மி அப்படின்னு சொன்னார். என்ன வேணும் உமக்கு, இது திருப்தி ஆகணும்னா நான் என்ன கொடுக்கணும்னு கேட்டார் அமுதனார். அப்ப இவர் சொன்னார், திருவரங்கம் கோவில் சாவி தந்தருள வேண்டும் அப்படின்ட்டு. அப்படிதான் வந்தது ராமானுஜருக்கு சாவி. ஏன்னா அமுதனார் நேர பண்ணினப்ப நேர கேட்டப்போ கொடுக்கல அது. அப்போ சாவி வந்தது, வெளியில எடுத்துன்னு வந்தார். அத்தனை தனம் நிறைய கொடுத்தாரு. 1 வருஷம் வெளியில வேற எங்கேயும் போகக்கூடாது, வேற எதுவும் சாப்பிடக்கூடாது. அதனால என்ன பண்ணினா 1 வருஷத்துக்குரிய தனம் கொடுப்பாளாம் அந்த காலத்துல. அப்ப அத்தனையும் வாங்கிட்டு வந்தார். வீதியில அப்படியே விட்டு எரிஞ்சுட்டாராம். அப்படியே ஏழைப்பாழைகளுக்கு எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டார். சாவியை மட்டும் கொண்டு வந்தாராம்.
கொண்டு வந்து எம்பெருமானார்ட்ட கொடுத்துட்டாரு. அப்படிப்பட்ட ஆச்சாரிய பக்தி. ஆச்சாரியன் சொல்லியிருக்காரு கோவில் சாவி வேணும், அதை கொண்டு கொடுக்கணும். மத்த பொருட்களை எல்லாம் அப்படியே வாரி இறைச்சிட்டு வந்தாராம். எம்பெருமானார் கேட்டாராம், மத்த தனங்கள்லாம் கொடுத்திருப்பாரு, என்ன பண்ணினீர் கேட்டப்போ ஒரு பதில் சொன்னாராம் கூரத்தாழ்வான், வாந்தி வந்ததுன்னா அடக்க முடியுமா சுவாமி, அதெல்லாம் வெளியில அப்படியே வெளியில வாந்தி எடுத்துட்டேன் அப்படின்ட்டாராம். அதாவது அர்த்தம்ங்கிறது அனர்த்தம் அப்படிங்கிற ஒரு கொள்கையில வாழ்ந்து வரான் கூரத்தாழ். அர்த்தம்னா அந்த தனம் வந்ததுன்னா அது அனர்த்தம் தான் அப்படின்னு புரிஞ்சுண்டவர் கூரத்தாழ்வான். அர்த்தம் அனர்த்தம்னு அதை எல்லாத்தையும் அப்படியே வழியிலேயே எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டு வந்துட்டேன் சுவாமி அப்படின்னு சொல்லி சாவி, கோவில் சாவியை கொண்டு வந்து கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு வினயத்தோடு எழுந்தருளி இருந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். யதிராஜ விம்சத்தியில மணவாள மாமணிகள் பிற்காலத்துல சாதிக்கிறார். இவா காலம் முற்பட்ட காலம் 3வது ஸ்லோகத்துல சாதிக்கிறார். வாச்சா யதீந்திர மனசா வபுஷாச்ச யுஷ்மத்து பாதாரவிந்தயுகளம் பஜதாம் குருனா கூராதி நாத் குருகேச முகாத்ய பும்சாம் பாதானுச்சிந்தன பர சததம் பவேயம். வாச்சா யதீந்திர மனசா அப்படின்னு வாக்காலையும் மனத்தாலையும் இந்த கரண உடம்பாலையும் உம்முடைய சரண பாதாரவிந்த யுகலம்னு அதை எப்போதும் நான் ஸ்மரிச்சுட்டு இருக்கேன். உம்ம ஸ்மரிக்கிறது மட்டும் இல்ல, உம்முடைய சிஷ்யர்களான கூராதிநாத குருகேச முகாத்ய பும்சாம் அப்படின்னு கூராதிநாத அந்த குருகேசரான குருகைப்பிரான் பிள்ளான் அவரையும் முகாத்திய பும்சாம் எம்பார் முதலியாண்டான் முதலான உம்முடைய சிஷ்யர்கள் திருவடிகள்ல என்னுடைய மனமானது எப்பொழுதும் பொருந்தி இருக்க வேண்டும் அப்படின்னு முதல்ல சொல்லும் போது யாரு சொல்றாருன்னா கூராதிநாத குருகேச. ஏன்னா எம்பெருமானாருக்கு முதல் சிஷ்யர் யாரு அப்படின்னா இவர்தான், கூரத்தாழ்வான் தான் பிரைமரி சிஷ்யான்னு சொல்லுவா. தண்டு பவித்திரம்னு முதலியாண்டானும் கூரத்தாழ்வானும் தண்டும் ஒரு சன்னியாசிக்கு அந்த குச்சி முக்கோல்னு சொல்லப்படுற அந்த தண்டமும் பவித்திரமும் ரொம்ப முக்கியம். அது ரெண்டும் போல முதலியாண்டானும் கூரத்தாழ்வானும் எழுந்தருளி இருந்தா அப்படின்னு சொல்றது உண்டு. இப்போ எப்படிப்பட்ட ஒரு இளகின மனசு உடையவர் அப்படின்னு பார்த்தோம்னா திருவாய்மொழி காலக்ஷேபம் அதாவது எம்பெருமானாருக்கு கூரத்தாழ்வான் இடத்துல திருவாய்மொழி காலக்ஷேபம் கேட்கணும்னு ரொம்ப ஆசை. அப்போ என்ன பண்ணினாராம், இவர் கேட்டா அவர் சொல்ல மாட்டார். ஏன்னா இவர் ஆச்சாரியன், கூரத்தாழ்வான் சிஷ்யன், சொல்ல மாட்டார். அதனால என்ன பண்ணினாராம், நடாதுரம்மாள் முதலியாண்டான் இவாளெல்லாம் கூப்பிட்டு கூரத்தாழ்வான்ட்ட போய் திருவாய்மொழி காலக்ஷேபம் கேளுங்கோ, எனக்கு ரொம்ப ஆசை கேட்கணும்னு, நான் மறைஞ்சன் இருந்து கேட்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் ராமானுஜர். அப்ப இவா போய் கேட்கும் பொழுது கூரத்தாழ்வான்ட்ட யாரு என்ன சொல்லி கொடுங்கோ அப்படின்னு கேட்டா உடனே சொல்லி கொடுத்துருவாராம். அவர் எதையும் மறைக்கவே மாட்டாராம், உடனே சொல்லி கொடுத்துருவாராம். உடனே திருவாய்மொழி காலக்ஷேபம் முதல் பாசனம் உயர்வர உயர்நலம் ஆரம்பிக்கிறாராம். உயர்வர உயர்நலம்னு ஆரம்பிக்கிறார். எம்பெருமானார் அங்க ஒரு பின்னாடி ஒரு தூணுக்கு பின்னாடி இருந்து அதை கேட்டுட்டு இருக்கார். இவர் நன்னா சொல்ல போறார், கேட்கலாம் அப்படின்னு காத்துட்டு இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா உயர்வர உயர்நலம் ஆரம்பிக்கிறாராம். உடனே அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு. அவரால் அடியன்மா கேக்குறது மாமே எம்பெருமானுடைய பரத்துவத்தை நினைச்சு அப்படியே மயங்கி விழுந்துடுவாராம். எப்படி நம்மாழ்வார் பத்துடைய அடியவர் எளியவன் பிறர்களுக்கரிய வித்தகன் அப்படிங்கிற பாசுரத்துல எத்திரம் அப்படின்னு குரலோடு இணைந்து ஏங்கி இருந்த எளிவே அப்படின்னு, ஏன்பா எவ்வளவு பெரிய பராத்பரன் நீ, இங்க யசோத கையால இப்படி கட்டுண்டியே, இப்படி உன்னை உரல்ல அவ கட்டி போட்டாளே அப்படின்னு நம்மாழ்வார் நினைக்கும் போதே என்ன பண்ணிடுவாராம், 36 மாசம் மோகித்தார்னு ஒரு 6 மாசம் பத்துடைய அடியவர்ல, அப்புறம் கண்கள் சிவந்து பெரியவாய், அப்புறம் பிறந்த வாரம் வளர்ந்த வாரம்னு 3 பதிகத்துல நம்மாழ்வார் 6 மாசம் அப்படியே மோகிச்சு விழுந்தாராம். அதனால என்ன ஆச்சு அப்படின்னா அது மாதிரி இந்த கூரத்தாழ்வானும் இப்படி மோகிச்சு திருவாய்மொழி காலக்ஷேபத்தை ஆரம்பிக்கும் போதே எம்பெருமானுடைய பரத்துவத்தை நினைச்சு அப்படியே மோகிச்சு விழுந்துடுறாராம் ஆழ்வான். அப்பதான் இந்த பேர் வந்துதான். முன்னாடி பேர் திருமருமார்வன் ஸ்ரீவத்ச சின்கரம் தான் பேரு. இப்படி விழுந்ததும் அங்கேருந்து எம்பெருமானார் ஓடி வந்தார். என்ன ஆச்சு, ஆழ்வான் ஆழ்வான் எழுந்துக்கோ அப்படின்னாராம். இவருக்கு எங்கேருந்து வந்தது ஆழ்வான் அப்படிங்கிற பேர்னா, எப்படி நம்மாழ்வார் எம்பெருமானுடைய சௌசல்ய சௌலபியங்கள்ல ஈடுபட்டு தன்னை மறந்து மோகிச்சு விழுந்தாரோ, அது போல இவர் எம்பெருமானுடைய பரத்வத்துல ஈடுபட்டு அப்படியே ஆழ்ந்து, எப்பவுமே பகவத் பக்தியில ஆழ்ந்தவாளுக்குதான் ஆழ்வார்கள்னு பேர். அதனாலதான் ஆழ்வார்னு பேர். இவரும் என்ன பண்ணினார், எம்பெருமானுடைய அந்த பரத்வத்துல ஈடுபட்டு ஆழ்ந்ததுனால எம்பெருமானார் அந்த இடத்துலதான் பேர் கொடுக்கிறாராம் ஆழ்வான் அப்படின்னு. இவர் கூரங்கிற ஊரை சேர்ந்ததுனால கூரத்து ஆழ்வான்
அப்படின்னு பேர் கொடுக்கிறார். அதனாலதான் அவருக்கு கூரத்தாழ்வான் அப்படிங்கிற பேர் ஏற்பட்டது அப்படின்னு பார்க்கிறோம். இவருடைய தரியாராதன கைங்கரியம், அதாவது அவ அப்பா இவர்கிட்ட கொடுத்துட்டு திருப்பதி போயிடுறார் கைங்கரியங்கள் பண்றதுக்காக. இவர் அந்த ஊரிலே இருந்து கொண்டு கைங்கரியங்கள்லாம், அதாவது தரியாராதன கைங்கரியம் தான் ரொம்ப முக்கியம். அங்க வரதராஜ பெருமாளை, காஞ்சிபுரத்துல வரதராஜ பெருமாளை யாரெல்லாம் சேவிக்க வராளோ அவளுக்கு தரியாராதனம் பண்றதுங்கிறதுதான் முக்கிய நோக்கமா வச்சுண்டு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அவருடைய திருமாளிகள்ல ததியாராதன கைங்கரியம் நடந்துட்டே இருக்குமா. ஒரு தடவை காஞ்சி கருட சேவை நடக்கிறது. நாச்சியார் கோவில், அதாவது திருநறையூர் நாச்சியார் கோவில்லையும் காஞ்சியிலையும் கருட சேவைங்கிறது ரொம்ப பிரபலம். அப்படி இருக்கும் பொழுது காஞ்சி கருட சேவையை சேவிக்கிறதுக்காக வடநாட்டுல இருந்து 2 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வராலாம். வந்துட்டு கூரத்தாழ்வான் திருமாளிகையில நல்லா ததியாராதனம் பண்ணிட்டு பெருமாள் சேவிக்கிறதுக்காக கூரத்துல இருந்து காஞ்சிபுரம்ங்கிறது 10 மைல் நடந்து போயிட்டு இருக்கும்போது பேசுறான், இந்த கூரத்தாழ்வான் பாரு எவ்வளவு பெரிய காஞ்சி கருட சேவை நடக்கிறது, இதை சேவிக்க வராம அங்கே நம்ம பாகவத கைங்கரியம் பாகவத ஆளுக்கு எல்லாம் ததியாராதனம் பண்றேன்னு இப்படி பொழுது போக்கின்னு இருக்காரு, இங்க பெருமாளை சேவிக்க வேண்டாமோ அப்படின்னு பேசிடுறாளாம். பெருமாளுக்கு காதுல, தேவ பெருமாளுக்கு இது காதுல பட்டுடுது. அங்கதான் போயின்னு இருக்கா. போனா இவ சேவிக்க முடியாம எம்பெருமான் கதவை அடைச்சுன்றானாம். இப்படிப்பட்ட பாகவத பிரச்சாரம் பண்ணின உங்களுக்கு என்னோட சேவை கிடையாது. கூரத்தாழ்வான் பரம பக்தர், பாகவத கைங்கரியம் பண்றதுல ததியாராதனம் பண்றதுல அவருக்கு ஈடு இணைங்கிறது யாருமே கிடையாது. அவரையா நீங்க இப்படி பேசினேள், அதனால என்னுடைய கருட சேவையோட அந்த பாகவத ததியாராதனம்ங்கிறது ரொம்ப உயர்ந்தது, அவரை போய் நீங்க இப்படி பேசினேளா உங்களுக்கு நான் சேவை சாதிக்க மாட்டேன்னு எம்பெருமான் என்ன பண்ணினானா கதவை அடைச்சுட்டானாம். அங்கேருந்து வேகமா ஓடி வந்தாளாம். கூரத்துக்கு ஓடி வந்து கூரத்தாழ்வான் கால்ல விட கூரத்தாழ்வான் சொன்னாராம், திரும்ப போங்கோ, இப்ப எம்பெருமான் சேவை சாதிப்பான் அப்படின்னு. அந்த தேவ பெருமாளுக்கு கூரத்தாழ்வான் மேல அப்படிப்பட்ட ஒரு பிரியம் இருந்தது அப்படிங்கிறத பாக்குறோம். எப்படி இவருடைய ததியாராதன கைங்கரியத்தை பார்த்து பிராட்டியும் பெருமாளும் உகந்தா அப்படின்னா, இவர் திருக்கச்சி நம்பிகளை தான் தன்னுடைய ஒரு ஆத்தரா வச்சுட்டு அவரிடத்துல நல்லா பழகின்னு இருந்த. திருக்கச்சி நம்பிகள் எப்பவுமே எம்பெருமானுக்கு ஆலவட்ட கைங்கரியம் பண்ணுவார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லையா. தினமும் அவர் ஆலவட்ட கைங்கரியம் பண்ணும் பொழுது பெருமாளும் பிராட்டியும் அவரோட பேசுவா. அப்போ அங்க நடக்கிற விஷயங்கள்லாம் கேட்டுப்பா. அப்ப என்ன ஆச்சு, ராத்திரி ஒரு 8:30 மணி இருக்கும். ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கதவு நன்னா மணிகள் இழைச்ச கதவை சாத்தப்படுற சத்தம் கேட்கறது. கேட்ட உடனே தேவபெருமாள் கேட்கிறார், என்ன நம்ம கோவில் கதவை அதுக்குள்ள சாத்திட்டாளா அப்படின்னு பெருமாள் திருக்கச்சி நம்பிட்டு கேட்கிறார். அவருக்கு தெரியாது கிடையாது, சர்வஜன் எம்பெருமான். இருந்தாலும் இது ஒரு ஆச்சரியமான ஒரு சங்கல்பம். இது கூரத்தாழ்வானுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால எம்பெருமான் கேட்கிறான் திருக்கச்சி நம்பிக்கிட்ட, என்ன சத்தம் இது, ஏதோ கதவு அடைக்கப்படுற சத்தம் கேட்காதேன்னு சொல்ல திருக்கச்சி நம்பிகள் சொல்றாராம், நம்ம கோவில் கதவு இல்ல, இது கூரத்தாழ்வான் திருமாளிகையில ததியாராதன கைங்கரியம் முடிஞ்சு அந்த கதவு சாத்தர சத்தம், மணிக்கதவம் தாழ்கிறவாய்னு ஆண்டாள் நாச்சியார் பாடுற மாதிரி மணிகள் இழைத்த கதவாம் 10 மைல் தாண்டி கூரத்திலேந்து காஞ்சிபுரத்துக்கு கூரத்தாழ்வானுடைய திருமாளிகை கதவு சாத்தப்படுற சத்தம் கேட்டுது. எம்பெருமான் இப்படி கேட்டார். உடனே பிராட்டி சொன்னாலாம், இவ்வளவு பெரிய கதவா, இங்க வரைக்கும் சத்தம் கேட்கறதே, அப்ப அவர் எவ்வளவு பெரிய செல்வந்தரா இருக்கணும், அவர் எப்படி ததியாராதனம் பண்ணணும், என்ன செல்வம் இது அப்படின்னு அந்த பெருந்தேவி தாயாரே வியந்தாளாம். செல்வத்துக்கே அதிபதியான அந்த பெருந்தேவி தாயாரே வியக்க திருக்கச்சி நம்பிகளுக்கு ஒரே சந்தோஷமா, நம்ம ஆழ்வானை பத்தி இப்படி சொல்றானே பெருமாளும் பிராட்டியும், நம்ம போய் அவர்கிட்ட சொல்லணும்னு மறுநாள் பார்க்கும்போது சொல்லிடுறாராம், இந்த மாதிரி பிராட்டியும் பெருமாளும் நேற்று ராத்திரி உண்மை பத்தி தான் பேசிட்டு இருந்தா, இப்படிப்பட்ட செல்வமா கூரத்தாழ்வானுக்கு இவ்வளவு பெரிய கதவான்னு கேட்டுட்டா அப்படின்னு சொன்னதும் உடைஞ்சு போனாராம் கூரத்தாழ்வான். செல்வத்துக்கெல்லாம் அதிபதி அந்த பிராட்டி, அவள் உகக்கிற இந்த செல்வத்தை வச்சுட்டு நான் என்ன பண்றது, இது எனக்கு இது தேவையில்லாத செல்வம். ஏன்னா எதை உகக்கணும், கைங்கரிய செல்வத்தை தான் பெருமானும் பிராட்டியும் உகக்கணும். இந்த செல்வத்தை உகந்துட்டா மேலும் என்னுடைய கதவு அடைக்கப்படுற சத்தம் ஏகாந்தமா இருக்கிற அந்த பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் ஒரு தொந்தரவு கொடுத்திருக்குமே அந்த சத்தம், இனிமே அது கேட்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ணினாராம். தன்னுடைய செல்வத்தை எல்லாம் அப்படியே வந்தவாளுக்கு எல்லாருக்கும் வாரி கொடுத்தார், அப்படியே விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் அந்த செல்வத்தை அவர் தொடவே இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு அப்போ அந்த நேரத்துல காஞ்சிபுரத்துக்கு எம்பெருமானார் எழுந்தருள்கிறார். அவர்கிட்ட ஆண்டாளும் அவருமா திருவடி பணிந்து அவர் இடத்துல பஞ்சசமஸ்காரம் வாங்கிக்கிறா. ஏன்னா
எம்பெருமான் உகக்கிற கைங்கரிய செல்வம் தான் நமக்கு இருக்கணுமே தவிர தனம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா கூரத்தாழ்வான் வாழ்ந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். இவருடைய மனைவியான ஆண்டாளம்மாவை பத்தி பார்க்கலாம். இப்ப எப்படின்னா அவ அப்பா போன பிறகு இவர் அந்த சிற்றரசு, அதாவது அந்த நாட்டை நிர்வகிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. ஒரு சின்ன பிரதேசம் அதை நிர்வகிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராத்திரி நகர சோதனைக்காக போறார். நகர சோதனைக்கு போகும் பொழுது ஒரு வீட்டு திண்ணையில உட்கார்றார் இந்த ஸ்ரீவத்சச்சினர், அதாவது கூரத்தாழ்வான் உட்கார்றார். உட்கார்ந்த போது ஒரு கணவனும் மனைவியும் பேசிக்கிறார். இந்த மாதிரி நம்மளுடைய பெண்ணுக்கு திருமணம் பண்ணணும், திருமண வயசாயிடுத்து, ஜாதகத்தை கொண்டு போய் ஜோசியர்கிட்ட காமிச்சா அவர் சொல்றாராம், இந்த பெண்ணுக்கு வந்து மாங்கல்ய பாக்கியம் இல்ல, கல்யாணம் பண்ணினா உடனே அவளுடைய கணவனானவன் இறந்து விடுவான், அதாவது அவளுக்கு வந்து இந்த இல்லற உறவுங்கிறது கூடவே கூடாது அப்படின்னு சொல்ல அந்த பெண்ணை வச்சுக்கவும் முடியாது. அந்த காலத்துல கல்யாணம் பண்ணாமல்லாம் பெண்ணை வச்சுக்க மாட்டான், அதெல்லாம் இந்த காலத்துலதான் நடக்கும். அப்போல்லாம் அவங்க ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணாம ரொம்ப நாள் வச்சுக்க மாட்டா. அப்ப என்ன சொல்றாலும் இந்த பொண்ணை வச்சுக்கவும் முடியாது, கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவருடைய கணவனும் இறந்து விடுவான், என்ன பண்ணலாம், அந்த பொண்ணையே கொன்னுடலாம்னு அம்மாவும் அப்பாவும் பேசிட்டு இருக்காளாம். விஷம் கொடுத்து அந்த பொண்ணை கொன்னுடலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் பொழுது இது அவருடைய காதுல விழுந்துடுத்து. உடனே கதவை திறந்துட்டு உள்ள போயிடுறார். அந்த வீட்டுக்குள்ள போய் அவர் சொல்றார், நீங்க கவலையே பட வேண்டாம், உங்க பெண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு அதாவது இந்த இல்லற உறவுங்கிறது எனக்கு தேவையில்லை, என்னுடைய கிரகஸ்தாசிரம தர்மத்தை நான் கடைபிடிக்கணும்னா எனக்கு ஒரு தர்ம பத்தினி வேணும். ஏன்னா இது நாள் வரைக்கும் அவர் கல்யாணம் பண்ணிக்கல, பிரம்மச்சாரியாவே இருந்துடுறேன்னா அவ அப்பாட்ட சொல்லிட்டு இருக்க. அப்போ இப்ப என்ன சொல்றாரு, கிரகஸ்தாசிரம தர்மத்தை வந்து நான் கடைபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு தர்ம பத்தினி வேணும், அந்த தர்ம பத்தினியா உங்களுடைய பெண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எங்க இருவருக்கும் இடையில இல்லற உறவுங்கிறது இருக்கவே இருக்காதுன்னு சொல்ல அந்த பெண்ணுக்கு நிறைய சீரும் சினமும் கொடுத்து இவர் கல்யாணம் பண்ணிட்டு வர்றாரு. அந்த பெண்ணும் நல்ல சாஸ்திரங்கள்லாம் தெரிஞ்சவர், இதிகாசங்கள்லாம் நல்லா தெரிஞ்சவ. கூரத்தாழ்வானுக்கே ஒரு சந்தேகம் ஏற்பட்டால் தன் மனைவியான ஆண்டாள் இடத்துல கேட்பாராம். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமும் பாண்டித்யமும் உடையவளாம் அந்த ஆண்டாள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ ஆண்டாளும் கூரத்தாழ்வானுமா தான் எம்பெருமானார சரணடைஞ்சு அந்த செல்வங்களை எல்லாம் விட்டுட்டு இனிமே எம்பெருமானார் திருவடிகளே தஞ்சம் அப்படின்னு ஸ்ரீரங்கத்துக்கு பிற்காலத்துல வந்தார் அப்படின்னு அவருடைய சரித்திரத்துல பார்க்கிறோம். எப்பவுமே இந்த காஞ்சிபுரம் வரதராஜன் வந்து எப்பவுமே தியாகம் பண்ணியே பழக்கம். வளர்த்தது எம்பெருமானார ராமானுஜரை வளர்த்தது வரதராஜன், அதாவது காஞ்சி பேரருளாளன். அதுக்கப்புறம் நம்ம அரங்கனுக்கு அப்படியே தூக்கி கொடுத்தார் இல்லையா, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு தலைமை ஏற்க வேண்டும் அப்படின்னு அரங்கன் கேட்க இங்கேருந்து கொடுத்தார் ராமானுஜர். அது போல கூரத்தாழ்வான் அந்த மாதிரி காஞ்சிபுரத்துல பக்கத்துல கூரத்துல வளர்ந்தவர், காஞ்சிபுரத்துல இருந்தவர் கடைசியில எங்க வந்தார் அப்படின்னா ஸ்ரீரங்கத்துக்கு தான் வந்து சேர்ந்தார். அதனாலதான் காஞ்சிபுரத்தை தியாக மண்டபம் அப்படின்னு சொல்லுவா, ஸ்ரீரங்கத்தை போக மண்டபம். ஏன்னா தியாகமே பண்றவர் அந்த வரதராஜர். ராமானுஜரையும் சரி கூரத்தாழ்வானையும் சரி தியாகம் பண்ணி இந்த அரங்கனுக்கு கொடுத்தாராம். அரங்கன் நன்னா சயனிச்சுட்டு போக மண்டபமா நன்னா போகமா சயனிச்சுட்டு எல்லா ஆச்சாரியரையும் ஸ்ரீரங்கத்துக்கு கூப்பிட்டுருவார் அவர். அதனால அது தியாக மண்டபம், இது போக மண்டபம் அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு. இப்படியா கூரத்தாழ்வான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கார். நிறைய ஐதிஹ்யங்கள் அவருடைய இதுல பார்க்கலாம். ஏன்னா வித்தையிலும் சரி, வினயத்திலும் சரி, விசிஷ்டாத்வைத வியாக்கியானம் பண்றதிலும் சரி, உடையவருடைய இன்னொரு அவருக்கு உடையவருக்கு இன்னொரு ஜெராக்ஸ் காப்பின்னு கூட சொல்லலாம் கூரேஷனை. சாஸ்திரங்களை பார்த்து சரணாகதி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்காதவா கூட கூரத்தாழ்வானை பார்த்தா சரணாகதி சாஸ்திரத்தை தெரிஞ்சுடலாமா. சரணாகதி நிஷ்டைக்கு அப்படி உதாரணமா திகழ்ந்தாராம் நம் கூரத்தாழ்வார். இப்போ இத வந்து கீதையினுடைய 13ஆம் அத்தியாயம் கஷேத்திரஜ்ஞ விபாக யோகம் அப்படிங்கிறதுல எம்பெருமான் ஒரு பக்தனானவன், தன்னை நன்னா அறிஞ்சின்ற பக்தனானவன் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சாதிக்கிறான். அது ஒரு 5-6 ஸ்லோகத்துல சாதிக்கிறான். அதை வச்சு அந்த குணங்கள் இந்த கூரத்தாழ்வான் இடத்துல எப்படி பிரகாசிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அமானித்வம் அதம்பித்வம் அஹிம்சா சாந்திரார்ஜவம் ஆச்சார்யோபாசனம் சௌச்சம் ஸ்தைர்யமாத்ம விநிக்ரஹம். 13வது அத்தியாயத்துல 7வது ஸ்லோகம் அமானித்வம் அதம்பித்வம் அப்படின்னு தற்பெருமை. அமானித்வம்னா தற்பெருமை இல்லாதவர், அதம்பித்வம் தன்னிடத்துல எந்த நற்குணங்களும் இல்லை அப்படிங்கிறத இருக்கிறதா காட்டிப்பா சில பேர். அப்படி காட்டிக்காதவர் இந்த கூரத்தாழ்வார். அகிம்சா அப்படின்னு எந்த உயிர்களுமே
உயிர்களையுமே துன்புறுத்தக்கூடாதுன்னு அகிம்சையில நிற்கிறது. சாந்தி பொறுமையா இருக்கிறது. ஆர்ஜவம் அப்படின்னா மனசு வாக்கு அதால நேர்மையா இருக்கிறது. ஆச்சாரியோபாசனம் அப்படின்னு ஸ்ரத்தையோடையும் பக்தியோடையும் ஆச்சாரியர்களுக்கு பெரியவர்களுக்கு பணிவிடை கைங்கரியம் பண்றது. சௌச்சம் அப்படின்னா உள்ளும் புறமும் ரொம்ப தூய்மையா இருக்கிறது. ஸ்தைரியம் அப்படின்னா உள்ளத்துல உறுதியோட இருக்கிறது. ஆத்ம வினிகிரகா அப்படின்னு மனம் புலன்களோடு கூடி அந்த உடம்பை எப்படி கட்டுப்படுத்துறது, இப்படிப்பட்ட பெருமைகள்லாம் உடையவரா நம் கூறத்தாழ்வான். தற்பெருமை இல்லாதவர், தன்னிடத்துல நற்குணங்கள் இருந்தாலும் அதை காமிச்சுக்கிறது கிடையாது. உயிர்களுக்கு துன்பம் விளைவிக்க மாட்டார். மனசு வாக்கு முதலியவற்றுல நேர்மையோடையும் ஸ்ரத்தையோடையும் இருப்பார். ரொம்ப பெரியவர்களுக்கு ஆச்சாரியர்களுக்கு பணிவிடை செய்பவர். நல்ல உள்ளும் புறமும் அதாவது தூய்மையாவே இருப்பாராம். எப்பவும் ரொம்ப உறுதியா இருப்பார். புலன்களை கட்டுப்படுத்தக்கூடியவர் இந்த கூறத்தாழ்வான் அப்படின்னு பகவத்கீதை 13வது அத்தியாயம் 7வது ஸ்லோகத்துல சொல்றார். அமானித்வம் அப்படின்னா இதுல அத்தனையும் பார்க்க முடியாது. ஏன்னா 20 பண்புகள் சொல்லியிருக்கார் ஒரு 7 ஸ்லோகத்துல. அவ்வளவும் பார்க்க நேரம் இருக்காது. சிலரை மட்டும் பார்க்கலாம். அமானித்வம் அப்படின்னா பணிவு. எவ்வளவு ஒரு செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்துல பிறந்தார், ஒரு ராஜாவாவே இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு எப்ப தாயாரும் பெருமாளும் தன் செல்வத்தை உகந்தாலும் அந்த செல்வம் தனக்கு தேவையில்லைன்னு எம்பெருமானார சரணடைஞ்சு ஸ்ரீரங்கம் போனோம் அப்படின்னு அனைத்தையும் துறந்துட்டு அந்த பணிவு, அது ஒரு ஐதீகம் காட்டப்படுறது. மேலும் ஸ்ரீரங்கத்துல இருக்கும் பொழுது எம்பெருமானார் சில புறச்சமைகளால சில துன்பம் ஏற்பட்டது கோவிலுக்கு. அப்ப எம்பெருமானார் என்ன சொல்றார், பெரிய நம்பி இடத்துல கோவிலை சுத்தி மணல், நல்ல சுத்தமான மணல், ஜபிக்கப்பட்ட ஒரு மணலை அந்த இடத்துல வீசணும் சொல்லும் பொழுது பெரிய நம்பி சொன்னாரா, தன்னோட யாராவது ஒருத்தர் வரணும். அவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப பணிவு வினயமா இருக்கணும். நான் ஏன் இவர் பின்னால போகணும் அப்படின்னு நினைக்காதவரா இருக்கணும் அப்படின்னு சொன்னாராம். அப்போ எம்பெருமானார் சொன்னாராம், சுத்துமுத்தும் பார்த்து, பெரிய நம்பிகளே, கூறத்தாழ்வானோட பணிவா யாருமே கிடையாது. அதனால அவரை அனுப்புறேன் உம்மோட அப்படின்னு சொல்லி அந்த காரியத்துக்கு பெரிய நம்பிகளோட இந்த கூறத்தாழ்வானதான் அனுப்பிச்சாராம். அடுத்ததான் அதம்பித்வம் அப்படின்னா பெருமை இல்லாம இருக்கிறது. இதுக்கு ஒரு ரொம்ப அழகான ஒரு ஐதிஹ்யம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஏன்னா போதாயனர் அப்படிங்கிறவர் விருத்தி கிரந்தம் அப்படிங்கிறத பண்ணியிருந்தார். அப்போ பிரம்மசூத்திரத்துக்கு ஒரு ஸ்ரீபாஷ்யம் எழுதணும்ங்கிறது எம்பெருமானாருக்கு ஆளுவந்தார் இட்ட கட்டளை. 3 விரல்கள் மடங்கி இருந்தது இல்லையா அவர் இறந்து போன போது. அதுல ஒண்ணு வியாசபராசர பட்டர்களுடைய பேரை ஏதாவது குழந்தைகளுக்கு வைக்கணும், திருவாய்மொழிக்கு ஒரு நல்ல வியாக்கியானம் வரணும், பிரம்மசூத்திரத்துக்கு ஸ்ரீபாஷ்யம் வரணும்னு ஆளவந்தார் பரமபதித்த போது அவருடைய கைவிரல்கள் 3 மடங்கி இருந்தது. அதை நிறைவேற்றி ஆகணும். ஆச்சாரியனுக்கு வாக்கு கொடுத்திருக்கார் ராமானுஜர். அப்ப அதை பண்ணணுங்கிறதுக்காக சாரதா பீடத்துக்கு போறா. யார் போறான்னா ராமானுஜரும் கூறத்தாழ்வானும் சில சிஷ்யர்களும் போறா. அங்க போய் அவ அங்க இருக்கிற வித்வான்கள்ட்ட எல்லாம் பேசினப்போ கேட்டா அவளுக்கெல்லாம் பயமா இருக்கு. இவர் நல்ல ஞானத்தோடு கூடி இருக்காரு, இவர் எழுதி இவர் புகழ் பெற்றுட்டா என்ன பண்றதுன்னு ஒரு பொறாமையினாலும் மறுக்கிறா. இருந்தாலும் எம்பெருமானார் அங்கேயே படிச்சுட்டு தரேன்னு தான் கேட்டு வாங்குறாரு. அவர் கொஞ்சம் படிச்சு வைக்கிறார். படிச்சு வச்சுடன் ஒரு நாள் தான் ஆறுது. அதுக்குள்ள அவ திரும்ப புடிங்கின்றாங்க புஸ்தகத்தை. அதாவது இப்படி ஒரு ஸ்ரீபாஷ்யம் வெளியில வந்துடுதுன்னா எம்பெருமானாரோட புகழ் பரவிடுமே அப்படிங்கிறதுனால இவருக்கு கொடுக்கல. அப்ப அந்த பண்டிதர்கள் அந்த மாதிரி பண்ண கிரந்தத்தை புடுங்கின்னு போயிடுறா. சில வீரர்களை அனுப்பி புடுங்கின்னு போயிடுறா. எம்பெருமானாருக்கு ரொம்ப அதிர்ச்சி, ஏமாற்றம். இவ்வளவு தூரம் காஷ்மீரத்துக்கு நடந்து இப்படி இந்த கிரந்தத்தை வாங்கின பிறகும் இது நம்ம கையில இல்லையே, இப்படி போயிடுத்தேன்னு அவர் வருத்தப்பட்டு இருக்கும் பொழுது கூறத்தாழ்வான் சொல்றாராம், சுவாமி நேத்து ராத்திரி அது அப்படியே கூறத்தாழ்வானுக்கு ஏக சந்தாகிராகின்னு பேரு. அதாவது ஒரு தடவை படிச்சா அப்படியே மனப்பாடம் ஆயிடும் அவருக்கு. அப்போ அவர் சொல்றாராம், அதெல்லாம் நான் மனப்பாடம் பண்ணிட்டேன். அந்த போதாயன பிரம்மசூத்திரங்கள்ல உள்ள அந்த சூத்திரங்கள்லாம் மனப்பாடம் பண்ணிட்டேன். அதை இங்க சொல்லட்டுமா தேவரீர்கிட்ட? 2 ஆற்றுக்கு நடுவில், அதாவது 2 ஆறுன்னா காவேரி உபயகாவேரி மத்தியத்துல ஸ்ரீரங்கத்துல சொல்லட்டுமான்னு கேட்க முழு கிரந்தத்தையும் மனப்பாடம் பண்ணிடுறாரு. ஆனா பண்ணிட்டு இங்க சொல்லட்டுமான்னு கேட்கும் பொழுது என்ன சொல்றாரு எம்பெருமானார்னா, ஸ்ரீரங்கத்துல சொல்லுன்னு சொல்லிடுறாரு. அப்போ ஆச்சாரியனுக்கு அப்படிப்பட்ட ஒரு கைங்கரியத்தை பண்ணியிருக்காரு. ஆனா துளி கூட அவருக்கு தாம் பண்ணினோங்கிற கர்வமே வரலையும். அந்த பெருமையே அவர்கிடத்துல அந்த சாயல் கூட இல்ல. அப்படிங்கிற இடத்துல அதம்பித்வம் அப்படிங்கிற இடத்துல இந்த ஐதிஹ்யமானது காட்டப்படுகிறது. அடுத்தது அகிம்சை. அகிம்சைனா ரொம்ப காருண்யம் உடையவர்.
எவ்வளவு ஒரு தாழ்ந்தவாளா இருந்தாலும் அவ மேல கூட அப்படி ஒரு காருண்யம் உடையவர். ஒரு தடவை ஒரு பாம்பு வந்து தவளைய வாயில முழுங்கறதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கு, ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அப்ப தவளை வந்து ரொம்ப ஓலம் விடுறது. அந்த சத்தத்தை கேட்டு அப்படியே மயங்கி விழுந்துட்டாராம் கூரத்தாழ்வான். இப்படி உயிர்கள் இடத்துல அப்படிப்பட்ட ஒரு அன்பு உடையவரா இருந்தார். வால்மீகி ராமாயணத்துல ராமன் வந்து எப்படி ஒரு கருணையோட நடந்துப்பார் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அதாவது நாட்டுல யாருக்காவது ஒரு கஷ்டம் அப்படின்னா ராமன் முன்னாடி அழுதுடுவானாம். யாருக்காவது ஒரு நல்லதுன்னா அவ கொண்டாடுறதுக்கு முன்னாடி இவன் கொண்டாடிடுவான். அது போல இந்த கூரத்தாழ்வான் அந்த எம்பெருமானுடைய அவதாரமாக தானே வந்து பிறந்திருக்காரு. ஆனா ஒரு தவளை அழுதா கூட அதை பார்த்து அவ்வளவு வருத்தப்பட்டு மயங்கி விழுந்துடுறாராம். அப்படிப்பட்ட காருண்யம். ஒரு தடவை ததியாராதனத்துக்காக எம்பெருமானார் இலை அறுத்துன்னு வரும்படி சொல்லுவார் கூரத்தாழ்வான்ட்ட. கூரத்தாழ்வான் இலையை அறுத்துட்டு அதுல இருந்து தண்ணி அந்த பாலானது சொட்டும். அப்படி சொட்டும் பொழுது கூரத்தாழ்வான் மயங்கி விழுந்துடுறார். இவர் பாக்குறாரு, இலையை அறுத்துன்னு வர போன கூரத்தாழ்வான காணுமேன்னு பார்த்தா ஏதோ ஒரு உயிரைத்தான் கொன்ன மாதிரியும் அதுல இருந்து ரத்தம் ஒழுகிறது அப்படின்னு நினைச்சுட்டு கூரத்தாழ்வான் மயங்கி விழுந்துறார். அப்படிப்பட்ட அகிம்சை குணமுடையவர் கண்ணன் எம்பெருமான் இதுல சாதிச்ச அந்த அகிம்சை, அந்த குணத்தை உடையவர். அப்புறம் சகிப்புத்தன்மை, சாந்திர், சகிப்புத்தன்மை உடையவர். இப்போ சகிப்புத்தன்மைனா ரொம்ப பொறுமை, அதெல்லாம் சொல்லவே முடியாது. எம்பெருமானார் சரம ஸ்லோகத்தை வாங்கறதுக்கு 18 தடவை நடந்தார் திருக்கோட்டியூர் நம்பிட்டு. அப்போ அவர் கேட்டார், நான் கூரத்தாழ்வானுக்கு மட்டும் இதை சொல்லிட்டுமா அப்படின்னு திருக்கோட்டியூர் நம்பிட்ட கேட்கும் பொழுது ரொம்ப ஆப்தர் கூரத்தாழ்வான் எம்பெருமானாருக்கு. அப்ப அவர் சொல்றாரு, இல்ல கடினமா சோதனை பண்ணி கைங்கரியம் பண்ண சொல்லி 1 வருஷம் பொறுத்து பார்த்துதான் கொடுக்கணும்னு சொல்றார் திருக்கோட்டியூர் நம்பி. அப்போ கூரத்தாழ்வான் அர்த்தத்தை கேட்கும் பொழுது எம்பெருமானார் சொல்றார், இல்ல 1 வருஷ காலம் கைங்கரியம் பண்ணிதான் வாங்கிக்கணும்னு என்னுடைய ஆசாரியனான திருக்கோட்டியூர் நம்பி சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்ல, கூரத்தாழ்வான் அதுக்கு ஈக்குவலா ஒரு விஷயம் சொல்வான். 1 வருஷம் பொறுத்திருந்து கைங்கரியம் பண்ணி வாங்கிக்கிறதுக்கு பதிலா 1 மாச காலம் உபவாசம் இருந்து அந்த அர்த்தத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு அதுக்கு சமமா பண்றது ஒண்ணு உண்டு. அப்ப கூரத்தாழ்வான் சொன்னாராம், மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள்னு இந்த உயிரானது எப்ப போகும்னு தெரியாது. மின்னலுக்கு கூட ஒரு நேரம் உண்டு. ஆனா இந்த உயிர் ஜீவனுக்கு வந்து எப்ப போகும்னு தெரியாது சுவாமி. அடியேன் 1 மாத காலம் உபவாசம் இருக்கேன்னு எம்பெருமானார் திருமாளிகை வாசல்ல 1 மாச காலம் விரதம் இருந்து அந்த அர்த்தத்தை, அப்படி அந்த சரமஸ்லோக அர்த்தத்தின் மேல அப்படி ஒரு ஈடுபாடு 1 மாசம் விரதம் இருந்து வாங்கிண்டாராம். அது மாதிரி இன்னொரு ஐதிஹ்யம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அதாவது சைவ மன்னன் என்ன பண்ணினா, சிவன் தான் பெரிய தெய்வம் அப்படின்னு சொல்லணும், எல்லாத்தையும் ஸ்ரீவைஷ்ணவா கிட்ட எல்லாம் கையெழுத்து வாங்கணும்னு சொன்ன போது, அப்போ நாலூரான் அப்படின்னு கூரத்தாழ்வானுடைய சிஷ்யன் தான். அவன் என்ன பண்ணினான், அங்க போய் சபையில போய் காட்டி கொடுத்துட்டான். ராமானுஜர் கையெழுத்து போட்டா போதும், மத்தவா போடணுங்கிற அவசியமே இல்லை, ஒவ்வொருத்தையும் வாங்க வேண்டாம், அவர் தான் தலைவர், அவர் போட்டா போதும் சொல்ல சோழ மன்னன் அவன் என்ன பண்ணிடலாம், எம்பெருமானார சபைக்கு அழைச்சுன்னு வர சொல்லி வீரர்களை அனுப்புறான். அப்போ கூரத்தாழ்வானுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும் எம்பெருமானார் காவேரிக்கு ஸ்நானம் பண்ண போயிருக்கார். அப்போ இவர் என்ன பண்ணினார், எம்பெருமானார் மாதிரி காஷாயம் தரிச்சுண்டு திருதண்டத்தை கையில வச்சுண்டு அந்த சைவ மன்னனுடைய அரச சபைக்கு இவர் போறார். போய் சிவாத்பரதரம் நாஸ்தி அப்படின்னு போட்டு சிவனை விட உயர்ந்த தெய்வம் இல்லைன்னு கையெழுத்து போட்டு கொடுன்னு கேட்கும் பொழுது, இவர் துரோணமஸ்தி ததஸ்பரம்னு அதை ஒரு அளவா கொண்டு அந்த அளவுக்கு மேற்பட்ட அளவு உண்டு, அதாவது எம்பெருமான் உண்டுங்கிற மாதிரி இவர் கையெழுத்து போட மாட்டேனர், வேற முன்ன எழுதி கையெழுத்து போட்டுடுறாரு. அப்போ அவனுக்கு கோபம் வந்தது. 4 தான் சொல்லியும் கொடுத்துடுறான். அதாவது இது எம்பெருமானார் ராமானுஜர் இல்ல, இது வந்து கூரத்தாழ்வான்னு சொல்லியும் காட்டி கொடுத்தான். 4 காட்டி கொடுத்தவனை வந்து என்ன பண்ணினார் பின்னாடி அப்படின்னா, காட்டி கொடுக்க அவனுக்கு சைவ மன்னனுக்கு கோபம் வந்தது. இவருடைய கண்ணை பிடுங்கும்னு சொல்லிட்டான். கூரத்தாழ்வான் சொன்னார், அபாகவதனான உன்னுடைய கைகள் என்னோட கண்ணிட படக்கூடாது, அதனால நானே என் கண்ணை புடுங்கிக்கிறேன்னு தான் கண்ணை புடுங்கின்றார். கூடவே பெரிய நம்பிகளும் அவருடைய குமாரத்தியான அத்துராயும் இருந்தா பெரிய நம்பிக்கும் கண் பறிக்கப்பட்டது. ரொம்ப மூத்த வயசவர் முடியாத காலத்துல கூரத்தாழ்வானோடைய ராஜசபைக்கு போனார், அவருடைய கண்ணும் பறிக்கப்பட்டது. அப்போ பிற்காலத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய கண்ணிழக்க காரணமான அந்த 4 அவனுக்கும் தேவபெருமாள்கிட்ட மோட்சத்தை பிரார்த்திச்சாராம் கூரத்தாழ்வான். தனக்கு வந்து எம்பெருமான் மோட்சம் கொடுக்கும் போது சொல்றாராம், 4 நமக்கு தந்த இந்த பேற்றை 4 தந்தருள வேண்டும் அப்படின்னு. சகிப்புத்தன்மை, எப்படிப்பட்ட ஒரு தீயவனா இருந்தாலும் என்னை காட்டி கொடுத்திருந்தாலும் அவனால எனக்கு கண்ணே போயிருந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு நரகம். ஏன்னா பெருமாள் பாகவத அபசாரத்தை ஒரு நாளும் பொறுக்க மாட்டார்.
அதனால என்னை காட்டி கொடுத்ததுனால நாலூரான் மேல எம்பெருமானுக்கு கோபம் இருக்கும். அதனால அவனை நரகத்துல புடிச்சு தள்ளிடுவார். அவனுக்கு அந்த கதி ஏற்படக்கூடாதுன்னு வரதராஜ பெருமாள் இடத்துல வரம் கேட்கிறாராம். நாலூரானையும் மன்னித்து மோட்சம் கொடுக்கணும் அப்படின்னு. அப்படிப்பட்ட சகிப்புத்தன்மை உடையவர் கூரத்தாழ்வான் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்தது நேர்மை. பகவத் விஷேகா ஆர்ச்சவம் அப்படிங்கிற இதை சொல்ற இடத்துல திருவரங்கத்து அமுதனார் இடத்துல பகவத் விஷயத்த திருவரங்கத்து அமுதனார் இடத்துல சாவியை வாங்கிட்டு வந்து எம்பெருமானார்ட்ட கொடுத்தாருன்னு பார்க்கிறோம். அப்போ அமுதனார் வந்து பணிய வந்தார் ராமானுஜர் என்ன சொன்னார்? உம்மை திருத்தி பணி கொண்டவர் கூரத்தாழ்வான் தான். அவரிடத்திலேயே அவருதான் உமக்கு ஆச்சாரியன். கூரத்தாழ்வானையே ஆச்சாரியனாக கொண்டு அவரிடத்திலேயே எல்லா காலக்ஷேபங்கள்லாம் கேளும்னு சொல்லிட்டார். அப்போ அவருக்கு சில காலம் காலக்ஷேபங்கள்லாம் பண்றார். ஆனா அமுதனார் வந்து ஆச்சாரியன் நீர்தான் சேவிக்கும் பொழுது என்ன சொல்றாராம்? நம்ம எல்லாருக்கும் வந்து சரணம்னா அது எம்பெருமானார் திருவடி மட்டும்தான். அதனால அங்க போய் சேவியும் நீர். நான் அவர் காட்டி கொடுத்தாரே தவிர நாம் உமக்கு ஆச்சாரியன் அல்ல, நமக்கு எம்பெருமான் தான் ஆச்சாரியன் அப்படின்னு தன்னை ஒரு ஆச்சாரியனா நினைக்காம எம்பெருமானார் தான் ஆச்சாரியன் அப்படின்னு ஒரு நேர்மையோட இருந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். மாதிரி பிள்ளை ஆழ்வான் அப்படிங்கிறவரையும் இவரிடத்துல அபச்சாரப்பட்டார். அவரையும் திருத்தி தான் திருவடியிலவான்னு சொல்லலையாம், எம்பெருமானாரை போய் ஆசிரியம் பண்ணு அப்படின்னு சொன்னார். சோ ஆர்ஜவம் நேர்மைங்கிற குணத்துக்கும் எடுத்துக்காட்டாக திகழ்ந்தார் கூரத்தாழ்வான் அப்படின்னு பாக்குறோம். ஆச்சாரிய உபாசனம் அப்படின்னா அது மாதிரி ஒரு ஆச்சாரிய பக்தி அப்படின்னா கூரத்தாழ்வான போல இனிமே பிறக்க போறவா யாரும் இல்லை, முன்னாடி பிறந்தவாளும் யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஆச்சாரிய பக்தி இவருக்கு. அப்போ ஸ்ரீரங்கத்துல இருக்கும் பொழுது ஒரு ஊமை, காதும் கேட்காது வாயும் பேச முடியாது. அப்போ அவன் எப்படி சரணாகதி பண்ணுவான் எம்பெருமானார் இடத்துல? எப்படி அவன் தன் எண்ணத்தை எப்படி தெரிவிப்பான்? இப்ப மொழின்னு சொன்னோமே, நம்ம மொழி இருந்தாதான் எதையுமே தெரிவிக்க முடியும். அப்போ அவன் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கும் பொழுது எம்பெருமானார் என்ன பண்ணாரு? அவனை ஒரு அறைக்குள்ள கூட்டின்னு போய் தன்னுடைய திருவடிகளை அவனுக்கு தலைமையில வச்சார், தன்னுடைய பாதத்தை வச்சார். அப்படி அவனுக்கு எம்பெருமானாருடைய திருவடி கிடைச்சது. அவனுக்கு மோட்சம் நிச்சயம் அப்படிங்கிறது உறுதியாச்சு. இத பார்த்தார் கூரத்தாழ்வான், அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டார். இப்ப இவ்வளவு நாளா இவரோட கூட இருக்கேன், இவ்வளவு படிச்சிருக்கேன், இவ்வளவு பாண்டித்யம் இருக்கு, ஆனா இவருடைய திருவடி தாமரைகளை அந்த ஊமை செவிடன் பெற்றுட்டானே, எனக்கு கிடைக்கலையே. நான் 4 சாஸ்திரங்களை கற்றிருந்தும் எனக்கு என்ன பயன்? வேதாந்தங்களை கற்றிருந்தும் எனக்கு என்ன பயன் அப்படின்னு ஒரு பயனுமே இல்லையே. இந்த திருவடி எனக்கு கிடைக்கலையே, இந்த ஆச்சாரியன் திருவடி எனக்கு கிடைக்கலையே, இது ஊமை பாக்கியம் பெற்றானே அப்படின்னு ஆச்சாரியன் திருவடி கிடைக்கலையே அப்படின்னு அவ்வளவு ஒரு வருத்தப்பட்டாராம். ஆச்சாரிய உபாசனம் அப்படிங்கிற இடத்துல அது சௌச்சம்னா ரொம்ப தூய்மை. மனசு ரொம்ப அகம் மற்றும் புறம் 2 இடத்துலயுமே ரொம்ப தூய்மையா இருந்தார். அவருடைய அகம் எவ்வளவு ஒரு தூய்மையா இருந்ததுங்கிறதுக்கு ஒரு சரித்திரம் இருக்கு. இப்போ அந்த சைவ மன்னனால ரொம்ப உபதிரவங்கள் ஏற்பட எம்பெருமானால் ஸ்ரீரங்கத்தை விட்டுட்டு மேல்கோட்டை போயிட்டாருங்கிறது நம்ம அறிஞ்ச விஷயம். அப்ப கூரத்தாழ்வான் சில காலம் என்ன பண்ணினார்? ஸ்ரீரங்கத்துல இருந்தார். எம்பெருமானார் சபைக்கு போனார், கண்ணு போச்சு, இவரை மேல்கோட்டை போக சொல்லிட்டார். எம்பெருமானார் மேல்கோட்டைக்கு போயிட்டார். அதனால ஒரு நாள் என்ன பண்றாரு? பெருமாளை சேவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்குள்ள போறாரு. அப்போ ஒரு அந்த வாசல்ல இருக்கிற காவலர் என்ன பண்றான்? தடுக்கிறான். தடுத்து எம்பெருமானாருடைய சம்பந்தம் உடையவா யாரும் இந்த கோவிலுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு ராஜாவினுடைய கட்டளை அப்படின்னு சொல்றான். அதுக்கு இன்னொருத்தன் சொல்றான், இல்லப்பா அவரை உள்ள விட்டுடு, கூரத்தாழ்வான் ரொம்ப ஆத்ம குணங்கள், நல்ல சிறந்த குணங்கள்லாம் உடையவர், அதனால அவரை உள்ள விட்டுடுன்னு சொல்ல கூரத்தாழ்வான் சொன்னாராம், என்னிடத்துல ஏதாவது ஒரு நல்ல குணம் இருந்தது அப்படின்னா அதுக்கு காரணம் எம்பெருமானார் தான். எம்பெருமானாரோட எனக்கு உள்ள உறவுதான் காரணமே தவிர அவருடைய சிஷ்யன்னு என்னை ஏத்துண்டா உள்ள விடுங்கோ, இல்லாட்டி எனக்கு அந்த அரங்கனை சேவிக்கவே வேண்டான்ட்டான். நான் உள்ள போகல, நான் எம்பெருமானாருடைய சிஷ்யன்னு சொல்லிட்டு உள்ள நான் போறேன், எனக்கு நல்ல குணங்கள் இருக்குன்னு நீ உள்ள விடுற அப்படின்னா எனக்கு அது வேண்டவே வேண்டாம், அப்படி எனக்கு பெருமாளை சேவிக்கவே வேண்டான்னு சேவிக்காம அப்படியே கோவில் விட்டு வெளியில வந்துட்டாங்க. அப்படி தூய்மையான இதயம் படைத்தவர் நம் கூரத்தாழ்வான். அப்போ தன்னை வந்து சுதந்திரன், நான் ரொம்ப பெரியவன்னு யாராவது நினைச்சா அப்படி சொல்லிட்டு ரங்கநாதரை போய் சேவிக்கக்கூடிய அவசியம் கூட எனக்கு இல்ல அப்படின்னு சொல்றாராம் கூரத்தாழ்வார். அடுத்தது ஸ்திரம், நல்ல உறுதியா இருப்பான். சில பேர் வந்து கேக்குறாளாம், ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம் ஏன் இப்படி தேவதாந்திர வழிபாடே பண்ண மாட்டேங்கிறா, ஏன் இப்படி ரொம்ப கடுமையா இருக்கா அப்படின்னு கேட்க, அப்ப அவர் சொல்றாராம்,
நீங்க கேக்குற கேள்வியே தப்பு. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தேவதாந்திரத்திட்ட எப்படி நடந்துக்கணும்னு கேட்க கூடாது. தேவதாந்திரங்கள் ஸ்ரீ வைஷ்ணவரை பார்த்தா எப்படி நடந்துக்கணும்னு கேள்வி கேட்கணும். எங்க பூர்வாச்சாரியர்கள் பெரியவர்கள்லாம் என்ன பண்ணிருக்கா? அதை பண்ணல. தேவதாந்திரங்களை சேவிக்கல. எம்பெருமானே பரம்பொருள், அவன் ஒருத்தனுடைய திருவடியே போதும்னு அவள்லாம் இருந்தா. அதனால மேலையார் செய்வனகள் வேண்டவன கேட்டியல் ஆண்டாள் நாச்சியார் சாதிக்கிறார் இல்லையா? அப்போ பெரியவா என்ன சொன்னாலோ அதைத்தான் நாங்க செய்வோம். அதனால அவ செய்யல, நாங்களும் செய்ய மாட்டோம் அப்படின்னு பூர்வாச்சாரியர்கள் மேல அவ்வளவு ஒரு உறுதியான மனசும் நம்பிக்கையும் வச்சிருந்தாராம் நம் கூரத்தாழ்வான். அடுத்து ஒரு ஸ்லோகம் பார்க்கலாம், ஏன்னா நிறைய பார்த்தா நேரம் நமக்கு பத்தாது. இந்திரியார்த்தேஷு வைராக்யம் அனஹங்கார ஏவச ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானுதர்ஷனம். அதாவது சுகங்கள் இந்த உலகத்திலயும் சரி மேலுலகத்திலயும் சரி இந்த சுகங்கள்ல பற்றற்ற தன்மையோட இருந்தாராம் கூரத்தாழ்வான். வெறும் அகங்காரம் இல்லாமல் இருந்தார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்புறம் நம்ம எப்பவும் தோஷம் சொல்லிட்டே இருக்கோம். ஆமா, இந்த உலகத்துல பிறந்துட்டோம், இப்படி இந்த வியாதி படுத்துறது, தலை வலிக்குது, கால் வலிக்குது, முட்டி வலிக்குது, கீழே உட்கார முடியல, இப்படின்னு எப்பவும் இந்த பிறப்பை பத்தியும் இறப்பை பத்தியும் இந்த வயசாயிடுக்குங்கிறத பத்தியும் நோய் இருக்குங்கிறத பத்தியும் அந்த குறைய எப்பவும் சொல்லி சொல்லி துக்கப்பட்டுட்டே இருப்போமா நம்மளாம். ஆனா கூரத்தாழ்வான் அந்த மாதிரி ஒரு துக்கம் எப்பொழுதும் படவே மாட்டாராம். அது மாதிரி வைராக்கியத்தோடு எழுந்தருளி இருந்தார் அப்படின்னு இந்திரியார் தேஷு அப்படின்னு புலன்கள் விஷயத்துல அந்த அமுதனார் செல்வத்தெல்லாம் கொடுத்த பொழுது கூரத்தாழ்வானுக்கு சமர்ப்பிச்ச போது அந்த செல்வத்தெல்லாம் வாங்கிட்டாலும் அதெல்லாம் தெருவுல தூக்கி போட்டுட்டு தேவையில்லாத செல்வம் அனர்த்தம்னு சொல்லிட்டு தான் சாவியை மட்டும் கொண்டு கொடுத்தார். அது புலன்கள் விஷயத்துல நமக்கு இந்த இந்திரியங்கள் விஷயத்துல அதை துறக்கிறது, அதுல ரொம்ப கட்டுப்பாடோட இருந்தார் அப்படின்னு பாக்குறோம். அனகங்காரம் அப்படின்னு தவறான அகங்காரம் இல்லாம இருந்தார் கூரத்தாழ்வான். அப்படிங்கும் போது பெரிய பண்டிதர், நிறைய செல்வம் இருந்தது. அப்படி இருந்தாலும் ஸ்ரீபாஷ்யத்தை எழுதும் போது எம்பெருமானாருக்கு ஒரு கோபம் ஏற்பட்டா கூட ஏற்பட்டது சில இடங்கள்ல. ஏன்னா இவரு ஒரே ராத்திரியில அந்த ஸ்ரீபாஷ்யம் எழுத வேண்டிய போதாயன கிரந்தத்தை படிச்சுட்டார். அப்ப எம்பெருமானார் சொல்றார், நீர் படிச்சுட்டீர், நீர் எனக்கு ஒரு முறை நீரே எழுதிடும்னு சொல்றார். அப்ப கூரத்தாழ்வான் சொல்றார், இல்ல அடியனுக்கு அந்த தகுதி கிடையாது, ஆச்சாரியனை மீறி நான் ஒரு பாஷ்யம் பண்ண மாட்டேன், நான் படிச்சதை உங்கள்கிட்ட விண்ணப்பிச்சுடுறேன்னு இவர் படிச்சதை அவர்கிட்ட சொன்ன பிறகுதான் ஸ்ரீபாஷ்யம் எழுதுறார் ராமானுஜர். அப்படி இருக்கும் பொழுது அவர் சொல்றாராம் எம்பெருமானார், நீர் தான் நன்னா படிச்சிருக்கீர், அப்போ ஏதாவது தப்பா அடியன் சொன்னேன் அப்படின்னா அந்த இடத்துல நீர் சொல்லும்னு சொல்ல கூரத்தாழ்வான் சொல்றாராம், ஆச்சாரியனை மீறி ஒரு வார்த்தை அடியன் சொல்ல மாட்டேன், அது அகங்காரமா போயிடும், சொல்ல மாட்டேன்னு சொல்லும் பொழுது எம்பெருமானார் சொல்றாரு, எங்க நான் தப்பா சொல்றேனோ அந்த இடத்துல நிறுத்திடுங்கோ அப்படிங்கிறாராம். அப்ப சில இடங்கள்ல எம்பெருமானார் சொல்லும் விஷயத்த நிறுத்துறாராம். அப்படி இருக்கும் பொழுது அவர் சில இடத்துல கோபப்பட்டா கூட அப்ப என்ன சொல்லுவாரா, எம்பெருமானார் என்னுடைய சுவாமி, அவர் ஆச்சாரியன், நான் அவனுக்கு அடிமை, தாசன், அவருக்கு தாசன், அதனால அவர் என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு ஒரு அகங்காரமே, எனக்கு தெரியும் நான் சொல்லிதான் நீர் பாஷ்யமே செய்றீர் அப்படின்னு சொல்லாத, அவர் என்ன சொன்னாலும் அதை கேட்டு ரொம்ப பணிவோட அகங்காரம் இல்லாம நடந்துட்டார் அப்படின்னு சொல்றா. ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி அப்படின்னு அது இந்த சம்சாரத்துல எப்போதும் நம்ம தோஷங்களை பார்த்துட்டே இருக்கோம், ஆனா தோஷத்தை பார்க்கவே மாட்டாராம். அப்போ யாரோ ஒருத்தருக்கு குழந்தை பிறக்கிறத கேட்டா அப்போ கூரத்தாழ்வான் ரங்கநாதருக்கு முன்னாடி போய் அழுவாராம். கூரத்தாழ்வான் இது மாதிரி பார்த்திருக்கேன், குழந்தை பிறந்தா எல்லாரும் சந்தோஷப்படுவா, கூரத்தாழ்வான் ரொம்ப வருத்தப்பட்டு அழுவாராம். ஏன்னு கேட்டா, இந்த குழந்தையும் இனிமே இந்த சம்சார சிறையில போய் அடபட போகுதே, இத சம்சாரத்துல இருந்து விடுவிக்கிறதுக்கு இன்னும் எவ்வளவு பிரயத்தனங்கள்லாம் இருக்கு, அப்போ இந்த சம்சாரத்துல இருந்து விடுவிக்கிற முன்னாடிதானே அழ முடியும், எல்லாரும் முன்னாடி நாங்கள் எல்லாமே சம்சாரத்துல ஈடுபட்டு இருக்கோம், இப்ப இந்த குழந்தையும் இந்த சம்சாரத்துல பிறந்துருத்தே, இதுக்கு எப்போ மோட்சம் அப்படின்னு அந்த பிறந்த குழந்தைக்காக போய் அழுவாராம். அப்படி இந்த ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி அப்படின்ற சம்சாரத்துல ஒரு ஈடுபாடு இல்லாம அது தோஷத்தையும் சொல்லாம இருப்பவர் நம் கூரத்தாழ்வான் அப்படின்னு இந்த மாதிரி பல குணங்கள், அதாவது சொன்னா சொல்லிண்டே போலாம். இன்னும் ஒரு 4 ஸ்லோகங்கள்ல எம்பெருமான் அவருடைய குணங்கள் எல்லாம், அதாவது எம்பெருமான் சொன்ன குணங்களுக்கு கூரத்தாழ்வான் எப்படி ஒத்து போறார் அப்படிங்கறத ஆச்சாரியர்கள் நமக்கு எடுத்து காண்கிறார். எப்படி கூரத்தாழ்வானுடைய
விஷயங்களை சொல்லிண்டே போலாம். இப்படி எம்பெருமானாருக்கு சிஷ்யரா இருந்து அவருக்கு எல்லா விதமான கைங்கரியங்களையும் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கார். கிருமிகண்ட சோழனால ஆபத்து வந்த போது எம்பெருமானார் மேலை நாடு, அதாவது திருநாராயணபுரத்துக்கு எழுந்தருளினார் அப்படின்னு பார்த்தோம். இவருக்கும் கண்ணு போயிடுத்து, இங்க அரங்கநாதனையும் சேவிக்க முடியல. அங்க போனா அவன் எம்பெருமானார் சிஷ்யரா இருந்தா உள்ள வராதேங்கிறான். அதனால என்ன பண்ணினார், இனிமே திருமாலிருஞ்சோலைக்கு போயிடலாம் அப்படின்னு. ஏன்னா அவருடைய முன்னோர்கள்லாம் திருமாலிருஞ்சோலை அழகருக்கு தான் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தான், இந்த கூரத்தாழ்வானுடைய முன்னோர்கள் எல்லாம். அப்ப இவர் என்ன பண்ணார், திருமாலிருஞ்சோலையை நோக்கி போக ஆரம்பிக்கிறார். அப்பதான் ஸ்தவங்கள் பிறந்தது அப்படின்னு பார்த்தோம். அந்த துக்கம் ஆச்சாரியனை பிரிந்த துக்கம், அது அவளால தாழவே முடியாது. எம்பெருமானார பிரிஞ்ச துக்கம், அரங்கனை சேவிக்க முடியல. அதனால திருமாலிருஞ்சோலைக்கு எழுந்தருள்கிறார். அப்ப போற வழியில தான் வைகுண்ட ஸ்தவம் அப்படின்னு எம்பெருமானுடைய பரத்வத்தையும் வைகுண்டத்துல அவன் இருக்கிற நிலையம் பத்தின வைகுண்ட ஸ்தவத்தை அருளி செய்கிறார். அப்புறம் விபவ அவதாரத்துல எம்பெருமான் என்னென்ன சேஷ்டிதங்கள்லாம் பண்ணினான் அப்படின்னு அதிமானுஷ ஸ்தவம் அப்படின்னு 2வது ஸ்தவம். அப்புறம் அழகர் மலைக்கு போய் சேர்ந்த அவன் சுந்தரத்தோளுடையான் அப்படின்னு ரொம்ப அழகான தோள்களை, தோல் கண்டார் தோளே கண்டார்னு அந்த அழகனுடைய தோளை பார்த்துட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட சுந்தரமான தோளை உடையவன் அந்த சுந்தரபாகு ஸ்தவம் அப்படின்னு அந்த அழகர் மேல சுந்தரபாகு ஸ்தவத்தை அருளி செஞ்சார். இப்படி ஆச்சு, 3 ஸ்தவம் ஆச்சு. காலம் கனிந்தது, 12 வருஷ காலம் ஆச்சு. சோழன் மாண்டு போனான் அப்படின்னு பார்க்கிறோம். சோழன் மாண்டான், எம்பெருமானாருக்கு செய்தி போச்சு, எம்பெருமானார் திரும்ப ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருளினார் அப்படின்னு பார்க்கிறோம். ஆச்சு, வந்தார், பார்த்தார், தன்னால இப்படி கூரத்தாழ்வான் பெரிய நம்பிகள் பரமபதமே அடைஞ்சிட்டார். அவருக்கு ஆச்சாரியன் நேர் ஆச்சாரியன் எம்பெருமானாருக்கு, அவர் பரமபதம் அடைஞ்சிட்டார். கூரத்தாழ்வானுக்கு இப்படி கண்ணு போயிடுத்தேன்னு எம்பெருமானாருக்கு ரொம்ப வருத்தம். இப்படி என்னால இப்படி தரிசனத்துக்காக, அதாவது தர்சனம் அப்படின்னா எம்பெருமானார் தர்சனம் தான் பேரே. இவரு கூரத்தாழ்வான் 2 தனியன் அருளி செஞ்சிருக்காரு இல்லையா, லட்சுமிநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம்னு லட்சுமிநாதனாகிய எம்பெருமானிடம் தொடங்கி லட்சுமி நாத சமாரம்பாம் நாத யாமுனன், நாதமுனிகள் யாமுனர்களை மத்தியமாக கொண்டு மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் நம்முடைய அஸ்மதாச்சாரியர் வரைக்கும் உள்ள அந்த குரு பரம்பரை அப்படின்னு ஒரு தனியன் அருளி செஞ்சிருக்கார். அப்போ அடுத்தது யோனித்யம் அச்சுத பதாம்புஜன் தன்னுடைய ஆச்சாரியனான எம்பெருமான யோனித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்மன்னு பொன் போன்ற திருவடிகள், அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை எப்போதும் தியானிக்கும் அந்த எம்பெருமானார்னு யோனித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகத ஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத் குரோன் பகவதோஷ தயைக சிந்தோகோ ராமானுஜிஷ்ய சரணவும் சரணம் பிரபத்தியேன்னு அந்த திருவடிகள், எந்த ஒரு திருவடிகளானது எம்பெருமானுடைய பொற்றாமரை திருவடிகள்ல மனசு அவருக்கு பொருந்தி இருக்கோ அவருடைய திருவடிகளை நான் தியானிக்கிறேன்னு தன்னுடைய ஆச்சாரியனான எம்பெருமானாரை பத்தி அருளி செஞ்சார். அப்போ இப்போ சேர்ந்தார், கண்ணு இல்லைன்னு தெரிஞ்சது. கூரத்தாழ்வான்ட்ட சொன்னார், காஞ்சிபுரம் போவோம், வரதனிடத்துல பிரார்த்தித்து கண்ணை நீர் பெற வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டார். இவர் போனார், கூரத்தாழ்வான் போனார். எம்பெருமா வரதராஜஸ்தவம் எங்க ஆச்சு அப்படின்னா இந்த கண்ணை பிரார்த்திக்கும் போதுதான் வரதராஜஸ்தவம் ஆச்சு. அப்போ அதுல கூட ஒரு கண்ணை பிரார்த்திக்கிற ஒரு ஸ்லோகம் அப்படின்னு சொல்லுவா, நீலமேக நிபம் அஞ்சன குஞ்ச ஷியாம குந்தளம் அனந்த ஷயம் துவம் அப்ஜபாணி பதம் அம்புஜ நேத்திரம் நேத்திர சாகுரு கரீசதாமி அப்படிங்கிற இடத்துல கண்ணை பிரார்த்தித்தார். ஆனா அவர் கண்ணை பிரார்த்திக்கல, எம்பெருமானார் ஆச்சாரியன் இட்ட கட்டளை அப்படிங்கிறதுனால வரதன் இடத்துல போய் வரதராஜஸ்தவத்தை அருளி செஞ்சுட்டோ வரதன் சொன்னார், உனக்கு 3 வரம் தரேன், என்ன வேணுமோ கேளும் அப்படின்னு சொன்னார். அப்போ கூரத்தாழ்வான் பிரார்த்திச்சார், என்னுடைய சம்பந்திகளுக்கெல்லாம் மோட்சம் வேணும் அப்படின்னு கேட்டார். அப்புறம் ஆச்சாரியன் சொல்றாரே அப்படிங்கிறதுக்காக கண்ணு வெளிக்கண்ணை கேட்கலையாம், உட்கண்ணை தான் கேட்டாராம் கூரத்தாழ்வான். உண்மையும் எம்முடைய ஆச்சாரியன் எம்பெருமானையும் எம்பெருமானாரையும் ராமானுசனையும் சேவிக்கும் கண்ணு, உட்கண்ணு மட்டும் போதும், வேற எதுவும் வேணாட்டார். அடுத்தது 3வதா ஒண்ணு கேட்டார், இது முன்னமே நம்ம பார்த்தோம், நாலூரானுக்கும் நமக்கு கொடுத்த கதியை நாலூரானுக்கும் தந்தருள வேண்டும் அப்படின்னு வரதராஜன் இடத்துல பிரார்த்தித்தார். ஏன்னா வரம் ததாதீதி வரதகான்னு வரம் கொடுப்பதுல எப்பவும் அப்படியே சித்தமா இருப்பானா வரதராஜ பெருமாள். வரம் கொடுக்கறதேதான் அவனுக்கு வேலை, வரம் ததாதீதி வரதகா அப்படின்னு அவன் வரம் கொடுப்பதுல ரொம்ப சிறந்தவன். சோ அவனிடத்துல வரதராஜ ஸ்தவத்தை பாடினார். கண்ணை பிரார்த்திக்கல முதல்ல, அப்புறம் எம்பெருமானார் சொல்லி அகக்கண்ணை மட்டும் பிரார்த்திச்சார் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்ததா ரங்கநாச்சியாரை பத்தி ஸ்ரீஸ்தவம் அப்படின்னு அருளி செய்தார். இதுதான் பஞ்சஸ்தவம், வைகுண்டஸ்தவம், ஆதிமானுஷஸ்தவம், சுந்தரபாகுஸ்தவம், வரதராஜஸ்தவம், ஸ்ரீஸ்தவம் அப்படின்னு பஞ்சஸ்தவம். இந்த பஞ்சஸ்தவங்கள் தான் வேத மாதாவுக்கே மங்கள சூத்திரமாக விளங்குகிறதுன்னு தான் நம்ம தனியன்ல பார்த்தோம். இப்படிப்பட்ட
நல்ல குணங்கள், அமானித்துவம், அதம்பித்துவம், அகிம்சை, ஆச்சாரிய உபாசனம், சௌச்சம், ஸ்திரம், ஆத்ம வினிகிரகம், இந்திரியர்தேஷு வைராக்கியம், அனகங்காரம், அசக்திர் அப்படின்னு நிறைய இன்னும் சொல்லிண்டே போலாம். இப்படிப்பட்ட நல்ல குணங்களை எல்லாம் உடையவர் நம் கூறத்தாழ்வான். அவருடைய பெருமைய வாயால சொல்லி முடிக்க முடியாதுன்னு யார் சொல்றா? பூர்வாச்சாரியர்கள் எல்லாமே சொல்றா. அப்ப நம்மால சொல்லியே முடிக்க முடியாது. அர்வாஞ்சோ எத்பத சரசிஜத்வத் வன்மமாஸ்ருத்ய பூர்வே மூர்த்னா யஷ்யான் வயம் உபகதா தேசிகா முக்திமாபு சோயம் ராமானுஜ முனிரபி ஸ்வீய முக்திம் கரஸ்தாம் எத் சம்பந்தாத் அனுமதகதம் வர்ணியத்தே கூரநாத அப்படிங்கிற ஸ்லோகம் என்ன சொல்றது அப்படின்னா, இந்த கூரத்தாழ்வானுடைய பெருமைகளை ஒருபோதும் நம்மால் சொல்லி முடிக்கவே முடியாது. எப்போ எம்பெருமானாரே இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றது அப்படின்னா, கூரத்தாழ்வானுக்கு மோட்சம் கிடைச்ச போது எம்பெருமானார் தன்னுடைய உத்திரியத்தை மேல போட்டு துள்ளி குதிச்சாராம். ஏன்னா என் சம்பந்தப்பட்டவர்கள் அனைவருக்கும் மோட்சத்தை தந்தருள வேணும்னு கூரத்தாழ்வான் பிரார்த்திச்சார். எப்பவுமே சொல்றது எப்படின்னா, எம்பெருமானாருடைய முற்பட்டவர்களுக்கெல்லாம் அவருடைய திருமுடி சம்பந்தம், பிற்பட்டவர்களுக்கு அவருடைய திருவடி சம்பந்தத்தினால மோட்சம் உண்டுன்னு. அப்படிப்பட்ட எம்பெருமானாரே என்ன சந்தோஷப்பட்டார் அப்படின்னா, கூரத்தாழ்வானால எனக்கு மோட்சம். ஏன்னா சரம ஸ்லோகத்தையும் திருமந்திரத்தையும் திருக்கோட்டியூர் நம்பி இவருக்கு வெளியிட்ட பொழுது அவர் என்ன பண்ணிட்டார், அங்க ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் பேசி வரம்பத்தார்னு யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ அவளெல்லாம் கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டார். அதனால அப்ப என்ன சொன்னார், ஆச்சாரிய வார்த்தைய மீறினா நரகம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, இந்த மாதிரி ஆச்சாரிய வசனத்தை நான் மீறி இருக்கேன், எனக்கு மோட்சம் கிடைக்குமோ? யாரு சொல்றா? சாட்சாத் ஆதிசேஷ அம்சமான அந்த ராமானுஜர் சொல்ற. எனக்கு மோட்சம் உண்டோ இல்லையோ தெரியலையேன்னு நான் கவலைப்பட்டு இருந்த போது, உம்முடைய சம்பந்தத்தாலே எனக்கு மோட்சம் அப்படின்னு சொன்னாராம் கூரத்தாழ்வான் இடத்துல. ஏன்னா என்னுடைய சம்பந்திகளுக்கெல்லாம் மோட்சம்னு கூரத்தாழ்வான் கேட்டுட்டதுனால எனக்கும் மோட்சம் உண்டுன்னு எம்பெருமானார் உத்திரியத்தை மேல போட்டு குதிச்சாராம். அப்படி ஒரு ஆச்சாரியனே வியக்கும் கல்யாண குணங்கள் சீர்மைகளை உடையவர் நம் கூரத்தாழ்வார். இப்படி இருக்கிற காலத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, இவருக்கு ஒரு 120 சம்வத்சரத்துக்கு மேல ஆயிடுத்து. அப்ப கூரத்தாழ்வான் பெரிய பெருமாள் இடத்துல வைகுண்டத்தை பிரார்த்திக்கிறார். எனக்கு பரமபதம் தந்தருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்க அவரும் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிடுறார். ஸ்ரீரங்கத்துல இருந்தா பரமபதம் எழுந்தருள்றார் கூரத்தாழ்வான். அப்ப கொடுத்தோம் சொல்லிடுறார். அப்ப எம்பெருமானார்ட்ட வந்து சொல்றார், இந்த மாதிரி பெரிய பெருமாள் நமக்கு மோட்சம் கொடுத்துட்டார், நம்ம நாடேற திருநாடு எழுந்தருள போறோம்னு சொல்ல எம்பெருமானாருக்கு ரொம்ப வருத்தமா, நீர் எப்படி எம்ம விட்டுட்டு போகலாம், இது எப்படி சரியாகும் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றாராம், அதாவது நீர் வந்து ஆச்சாரியன், எப்பவுமே ஒரு முக்தனானவன் இங்கேருந்து போகும் பொழுது பரமபதத்துல புதுசா வர முக்தரை முன்னாடியே வைகுண்டத்துல இருக்க முக்தர்கள்லாம் வா திருப்பாதம், அதாவது திருவடி சோதிச்சு அவளுக்கு பூர்ண கும்பம் கொடுத்து அவ ஸ்ரீபாத தீர்த்தத்தை ஸ்வீகரிப்பா. நான் சிஷ்யன், முன்னாடி நான் போனாதான் நீர் பின்னாடி வந்தா உம்ம திருவடியை சோதிச்சு என்ன பண்ணலாம், தீர்த்தம் வாங்கிக்கலாம். ஆனா நீர் முன்னாடி போயிட்டா அது எப்படி ஆச்சாரிய சிஷ்ய பாவம் கெட்டு போகும் இல்லையோ? இங்க மட்டும் இல்லையா, பரமபதத்துக்கு போனாலும் நீரே ஆச்சாரியன், நான் சிஷ்யன், நான் முன்னாடி போய் உமக்கு பூர்ண கும்பம் கொடுத்து வரவேற்கணும், உம்முடைய திருவடி ஸ்ரீபாத தீர்த்தத்தை அடியேன் ஸ்வீகரிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாராம் கூரத்தாழ்வான். இந்த மாதிரி ஒரு சிஷ்ய லட்சணத்தை யார்கிட்டையுமே பார்க்க முடியாதுன்னு எம்பெருமானார் வியந்து போனாராம். கூரத்தாழ்வான் மூத்தவர் இருந்தாலும் எம்பெருமானாருக்கு முன்னாடி தான் பரமபத சொன்னம் அப்படின்னு பெரிய பெருமாள் இடத்திலே மோட்சத்தை பிரார்த்தித்து வைகுண்டம் ஏகினார் அப்படின்னு அவருடைய சரித்திரத்தை பார்க்கிறோம். மாணிக்க மாலையில பெரியவாச்சான் பிள்ளை சாதிக்கிறார், ஆச்சாரிய சிஷ்ய லட்சணம் யார்கிட்ட முழுமையா பூர்த்தியா இருக்கு அப்படின்னா கூரத்தாழ்வான்ட்ட மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சாதிக்கிறாராம். அதனால இந்த மாதிரி ஆச்சாரிய சிஷ்ய லட்சணத்துல கூரத்தாழ்வானுக்கு இணையானவர்களை இனிமே பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லும்படியா ஏதோ லவலேசம் ஒரு நீர் திவலை கூரத்தாழ்வானுடைய வைபவத்தை அனுபவிச்சோம். சொல்லி முடிக்க முடியாதது வாச்சா மகோஷரம், அதான் சொல்லிட்டாரே, மொழியை கடக்கும் பெரும்புகடான் நம் கூரத்தாழ்வான் அப்படின்னு ஒரு மொழியால கூட அவருடைய பெருமையை சொல்லி முடிக்க முடியாது அப்படின்னு அமுதனார் அருளி செய்தா போலே அவர் பெருமையை சொல்லிக்கொண்டே இருக்கலாம், கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அதற்கு முடிவு என்பது கிடையவே கிடையாது. அடியேன் யோனித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோஷ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே.
சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். குற்றம் குறைகளை பெரியோர்கள் க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடி.